அத்தியாயம் 20. குட் மார்னிங் குல்ஃபி. இன்று விடுமுறை என்பதால் காலை 9 மணிக்கு படுக்கை ஏரியில் உருண்டு கண்ணை கசக்கி எழுந்து அமர்ந்த கணவனை திரும்பி ஒரு பார்வை மட்டும் பார்த்துவிட்டு மீண்டும் திரும்பி தன்னுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இருக்கும் கண்ணாடியில் தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டிருந்தாள் விசாகா. குட் மார்னிங் சொன்னா திருப்பி சொல்ற பழக்கம் இல்லையா? என்ன ஸ்கூல் படிச்ச நீனு? அதற்கும் வெறும் முறைப்பு மட்டுமே அவனுக்கு பரிசாக கிடைத்தது. அதை முறைப்பு என்று கூட சொல்லிவிட முடியாது. உணர்வுகளற்ற எந்த பாவனையும் வெளிப்பாட்டாத கண்களின் பார்வை அது. சரி, ஒரு ½ வெயிட் பண்ணு, நானும் இன்னைக்கு ஃப்ரீ தான், குளிச்சு கிளம்பிடுறேன். வெளியில எங்கேயாவது ஃபேமிலியா போயிட்டு வரலாம். நாங்க வெளியில கிளம்பிட்டோம். நானும் அதானே சொல்றேன், வெயிட் பண்ணு. எப்பயும் லீவ்ல நீங்க 2 பேரும் தானே எங்கேயாவது ஊர் சுத்துவீங்க. இன்னைக்கு நானும் ஃப்ரீ பண்ணிட்டேன் ஒர்க் எல்லாம். ஸோ உங்க கூட ஊர் சுத்த நானும் வரேன். எங்க போறீங்களோ அங்க என்னையும் கூட்டிட்டு போங்க. நான் என் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன். எப்படியும் தகாத சொற்களால் தன்னை வதைப்பான் என்று அவள் காத்து கொண்டிருக்க, அவனோ புன்னகை முகமாக, உனக்கு பாய் ஃப்ரெண்ட்னா எனக்கும் பாய் ஃப்ரெண்ட் தானே, போலாமே. நாங்க கொஞ்சம் அப்படி இப்படி இருப்போம். நீங்க உங்களுக்கு தான் அது தர்ம சங்கடமா இருக்கும். இல்ல நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்களா? எங்களோட ஆட்டத்தை பார்த்து தாராளமா வாங்க. ஏய், பாய்ந்த அவளின் குரவலையை பிடித்து விட்டான் வசந்த். பா! அறையின் வாசலில் மலங்க மலங்க முழித்து கொண்டிருந்த மகனை பார்த்ததும் தன்னிலைக்கு வந்தவன் அவளின் குரவலையிலிருந்து கையெடுக்காமலும் பார்வையை அவள் மீது இருந்து எடுக்காமலும், அகில், அப்பாவுக்கு போய் ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வா என்று கூறிவிட்டு மீண்டும் அவள் மீது அழுத்தமாக பார்வை பதித்து, இப்ப என்ன பிரச்சனை விஷா உனக்கு? அத நான் உங்ககிட்ட கேட்கணும். இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? திடீர்னு பாசமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறீங்க. நம்பி ஏமாற முடியாது. இப்போ உங்க கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறது வெறும் அகிலனோட அம்மா மட்டும்தான். உணர்ச்சி நரம்பெல்லாம் செத்து போனோம். நீங்க கேட்குற காதலும் நான் உதவ மாட்டேன். நீங்க தேடுற கட்டில் ஆசைக்கும் நான் உங்களுக்கு பயன்பட மாட்டேன். அதை விட முக்கியம், உங்களோட இந்த திடீர் குடும்ப ஆசைக்கு நான் சுத்தமா யூஸ் ஆக மாட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். லீகலா நான் தான் ஒய்ஃப், அது நம்ம தலையெழுத்து. பட் இல்லீகலா யார் கூட வேணாலும் பேசுங்க, பழகுங்க, என்னவோ பண்ணுங்க. என்ன தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க. விஷா ப்ளீஸ், உங்க கூட பேசவே நான் தயாரா இல்லை. அகிலனுக்கு முன்னாடி அடிக்கடி இந்த மாதிரி ஆர்கியூமெண்ட் பண்ணவும் நான் தயாரா இல்லை. நீங்க எப்பயும் எப்படி இருப்பீங்களோ அப்படியே இருங்க. உங்க பையனை நீங்க வெளியில கூட்டிட்டு போங்க, இல்லை என்ன வேணாலும் பண்ணுங்க. அதுல நான் தலையிட மாட்டேன். எனக்கு எப்படி அவன் பையனோ அவன் மேல உரிமை இருக்கோ அது மாதிரி தான் உங்களுக்கும். ஆனா என்ன வர சொல்லி எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணாதீங்க. அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தான் வசந்த். என்ன பேசுவான்? காலம் தாழ்ந்து விட்டதே. இனி பேசி மட்டும் என்ன நடக்கப் போகிறது? எல்லாம் தன்னுடைய முட்டாள்தனம். இப்போ வருந்தி என்ன பயன்? அப்ப அவன் மட்டும் செஞ்சது சரியா? இப்படியும் அப்படியுமாக மாறி மாறி அவனுடைய மனசாட்சி அவனிடம் கேள்வி எழுப்ப, அசையாமல் கல்ச்சரையாக நின்றவனை அகிலனின் குரல் உயிர்ப்பித்தது. அப்பா இந்தாங்க. அகிலன் கொடுத்த ஐஸ் வாட்டர் வாங்கி வேக வேகமாக குடித்தான். தன்னுடைய கோபத்தையும் ஆற்றாமையும் அந்த குளிர்ந்த நீர் மட்டுமே சரி செய்யும் என்று நினைத்தானோ என்னவோ. அஹிமா, அம்மா சிவசங்கர் அங்கிள் இருக்காருல்ல, அவர் வீட்டுக்கு அவங்க அம்மாவை பார்க்க போறேன். நீங்க அம்மா கூட வரீங்களா இல்ல அப்பா கூட வெளியில போறீங்களா? அகிலன் தந்தை முகத்தையும் தாய் முகத்தையும் மாறி மாறி பார்த்தவன், மாம், டேட் நம்ம கூட தான் வருவாரு இன்னைக்கு முழுக்க என்று ஒரே போடாக போட்டுவிட்டு வெளியே சென்று விட்டான். போகும் அவனை ஒன்னும் சொல்ல முடியாமல் திரும்பி வசந்தை முறைத்து கொண்டு நின்று இருந்தாள் விசாகா. என்னடி மறுப்பு? ஏன் மவன், ஏன் ரத்தம் பாத்தியா என்று மீசையை முறுக்கி சிரித்தான். அவனுக்கு ஏன் பிளட் குரூப்? அது சரி, உங்களுக்கு தான் அதெல்லாம் எங்க தெரியும்? அவனை குத்தி கிழிப்பது மட்டுமே அவள் கொண்ட காயத்திற்கு மருந்தாக நினைத்தாள் பேதை. அவளை தன் பக்கம் இழுத்து அவள் காதினுள் மீசை முடி உரச, நான் அந்த ரத்தத்தை சொல்லலடி, ஆடி அசைஞ்சு மொத்தமா கக்குனேன்ல, அந்த ரத்தத்தை சொன்னேன். அவனிடமிருந்து திமிரி விலகியவள் உதட்டை சுளித்து விலகி நின்று ஸ்ட்ராபெரி லிப்ஸ்டிக் எடுத்து தன் உதட்டிற்கு சாயம் பூசினாள். அவளின் இடை வளைத்து அவள் திமிர டர்ட்டி கிஸ் கொடுத்தவன் அவளால் கிளர்ந்து நிற்கும் ஆண்மையை கண்காட்டிவிட்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான். காட்டான், எரும மாடு மாதிரி ஏறிட்டு போறான், விவஸ்தை கெட்ட நாய். மனதுக்குள் புழுத்து கொண்டவள் அவன் அப்பிவிட்டு சென்ற லிப்ஸ்டிக் எல்லாம் டிஷ்யூ பேப்பர் வைத்து மீண்டும் நேர்படுத்தி கொண்டு கண்ணாடியில் தன்னை சரிப்படுத்தி கொண்டு நின்றாள்.
வசந்த் குளித்து முடித்து வெளியே வரும் பொழுது அறையே காலியாக இருந்தது. ஹாலில் டிவி ஓடு சத்தமும் அடுப்படிக்குள் ஏதோ உருட்டும் சத்தம் கேட்கவே இன்னும் தன்னை விட்டுவிட்டு அவள் கிளம்பவில்லை என்பது அவனுக்குள் மத்தாப்பு சிரிப்பு. அரை மணி நேரத்திற்குள் கிளம்பி வெளியே வந்தவனை இன்றுதான் முதல் முறை பார்ப்பது போல் விசாகா ஒரு நிமிடம் நின்று பார்த்து கொண்டுதான் இருந்தாள். வசந்த் திராவிட நிறம் என்பதை தாண்டி அட்ட கருப்பு, தொட்டால் ஒட்டி கொள்ளக்கூடிய அளவிற்கு கருகரு என்று இருப்பான். ஆனால் 6 அடியில் கட்டுக்கோப்பான உடல்வாகுடன் கலையான முகத்துடன் ஆண்மையின் உருவமாய் இருப்பான். ஆளுமையான கண்கள், கூர்நாசி. அவன் குரலில் அத்தனை கூட்டமும் கப்சிப் என்று எழுந்து நிற்கும் அளவிற்கு கணீர் குரல். எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லை என்பதை பறைசாற்றும் அளவிற்கு சிவந்து தடித்த உதடுகள். முன்புதான், இப்போது இல்லை. உருண்டு திரண்ட புஜங்கள், தட்டையான வயிறு, நீண்ட கால்கள் என்று அத்தனை அழகாக இருப்பான் வசந்த். ஆனால் எல்லாம் நன்றாக இருந்துவிட்டால் அவன் மனிதன் இல்லையே. அதுபோல அவன் குணங்களில் நிறைய குறைபாடுகள் இருக்கும். தான் செய்வதே சரி என்று எண்ணும் அளவிற்கான பிற்போக்குவாதி. பெண்கள் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற சட்ட திட்டம் வரையறுத்து வைத்திருக்கும் அளவிற்கு தான் அவன் மனநிலை. காரணம், அவன் வாழ்ந்த சூழ்நிலை, வளர்ந்த சூழ்நிலை அப்படி. அவன் படித்த படிப்பிற்கும் அவன் நிர்வகிக்கும் தலைமை பொறுப்பிற்கும் சிறிதும் ஏற்க முடியாத வகையில் நிறைய தற்கூரித்தனமாகவும் முரணாகவும் தான் அவன் குணநலங்கள் இருக்கும். ஒருவனுக்கு ஒருத்தி என்பவன் கிட்டத்தட்ட ஜாதி கூட பார்க்கும் அளவிற்கு தான் அவன் பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதே போல பெண்கள் யாரேனும் தன் அருகில் பேச வந்தால் கூட கண் பார்வையிலேயே எட்டு நிறுத்த கூடியவன் தான். அதே போல் பெண்கள் தன்னுடைய மனைவியாக வரப்போகிறவள் யாருடனும் பேசாமலும் பழகாமலும் இருக்க வேண்டும் என்று நினைப்பவன். ஆனால் அவனுக்கு கிடைத்தது திருமணத்திற்கு முன்பே ஒரு பையனை மனதால் நினைத்தவள். விசாகாவிற்கு ஒரு பெண் நண்பர்கள் கூட இல்லையா என்று கூட கேட்கலாம். அந்த அளவிற்கு சுற்றிலும் ஆண் நண்பர்கள் தான். அதையும் தாண்டி திருமணத்திற்கு பின்பும் வேறொரு ஆண் மகனை உடம்பாலும் சுமந்து கொண்டிருப்பவள் அவனின் மனைவி. இதை எந்த கணவனால் தான் தாங்கிக் கொள்ள முடியும்? அதற்கு அவள் கூறும் காரணத்தை அசட்டை செய்ய முடியாதே. இதோ மனைவி அணிந்திருந்த உடை நிறத்தை பார்த்தவன் அதற்கு தோதாக தானும் சிகப்பு நிறத்தில் டிஷர்ட் அண்ட் கீழே கருப்பு நிறத்தில் காட்டன் ஜீனும் அணிந்திருந்தான். கையில் சாவியை சுழற்றி கொண்டு வந்தவன் மகனை பார்த்து கண்ணடித்தான். மகன் தானே பைக்கில் செல்ல ஆசைப்பட்டு கேட்டது. எதுக்கு இப்போ பைக் எடுக்கிறீங்க? கார்ல போகலாம்ல. ஏன் கார்ல போனா மேக்கப் கலையாம போகலான்னு பாக்குறியா? மேக்கப் கலைஞ்சாலும் என் பொண்டாட்டி அழகாதான் இருப்பா, வா வந்து ஏறு என்றான். ஆசையாக மகன் தந்தையின் முன்னே அமர்ந்திருப்பதை பார்த்து பெருமூச்சு விட்டு பின்னே ஏறி தானும் அமர்ந்து கொண்டாள். எத்தனை நாட்கள் ஆகிறது இருவரும் வண்டியில் சென்று. முதல் அகிலன் தந்தையுடன் வண்டியில் செல்கிறான். வழியில் ஒரு பூக்கடையில் வண்டியை நிப்பாட்டியவன், "கா, 2 முழம் மல்லிகைப்பூ, சிகப்பு கலர் ரோஸ் 1." பூக்கடை அக்காவும் வசந்த் கேட்டது எல்லாம் எடுத்து பின்னே அமர்ந்திருக்கும் விசாகாவின் கையில் கொடுத்தவர் வசந்திடம் பணத்தை வாங்கி வைத்து கொண்டார். விசாகாவிற்கு சொல்ல முடியாத நிலை. முகத்தை தூக்கி வைத்துக் கொள்ளவும் முடியாது. கண்ணாடியின் வழியே மகன் தன்னை கவனிப்பதையும் பார்த்து கொண்டுதானே வருகிறாள். அதனால் எதுவும் காட்டிக்கொள்ளாமல் வாங்கி கொடுத்ததை தன் தலையில் வைத்து கொண்டு வண்டியை போகலாம் என்று செய்கை செய்தாள். மகளை இருடி, இனி உன் பையனை காரணம் காட்டியே அவனுக்கு வீடு பூரா தம்பி தங்கச்சியா பெத்து போட வைக்கல. நான் உன்னோட புருஷன் இல்லடி. மனசுக்குள் கருவி கொண்டான் சிவசங்கரின் வீட்டிற்கு இவளும் முகவரி கூறவில்லை, அவனும் கேட்கவில்லை. ஆனால் சரியாக வந்து நின்றான். அதை பற்றி கூட அவள் ஆராயாமல் இறங்கி சென்று வீட்டு காலிங் பெல்லை அழுத்தினாள். ஹலோ, வெல்கம். 32 பற்களையும் காட்டி சிரித்து கொண்டிருந்தவன் பைக் சாவியை கையில் தூக்கி பிடித்து கொண்டு அகிலனை கைப்பிடித்து கூட்டி வந்த வசந்தை பார்த்ததும் ஒரு நிமிடம் சம்பித்துதான் நின்றான். இன்று விடுமுறையில் நேரம் செலவிட விசாகா ஒரு திட்டம் போட, சிவசங்கர் வேறு ஒரு திட்டம் போட, ஆனால் அந்த கடவுளோ வசந்தின் மூலம் புதிய ஒரு திட்டத்தை அல்லவா போட்டிருக்கிறார். கடவுளின் ஆட்டம்தானே எப்போதும் சுவாரஸ்யம் கொடுக்கும். அத்தியாயம் 21. என்ன டாக்டர் சார் பாடி ஆகிட்டாரா? பல்ஸ் இருக்கான்னு பாருடி, கொலைக்கேசு ஆகிட போது. விசாகா காதில் கிசு கிசுத்தான் வசந்த். கணவனை முறைத்தவள், ஹலோ டாக்டரே, உள்ள கூப்பிடுற ஐடியா இல்லையா? சரி சாரி, வாங்க வாங்க விசாகா. வாவ், வீடு ரொம்ப எலகெண்டா இருக்கு டாக்டர். வசந்த் தான் பாராட்டியது. உண்மையில் சிவசங்கரின் வீடு சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் அழகாக பொருட்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது.
அம்மா எங்க டாக்டர்? வாங்க என்று ஒரு அறைக்குள் கூட்டி சென்றான். அங்கே படுத்த படுக்கையாக ஒரு மூதாட்டி படுத்திருந்தார். அம்மா அருகில் அமர்ந்து மென்மையாக அழைத்தான் சிவசங்கர். சிவா என்று ஒரு குரலை செருமியவரால் மேற்கொண்டு பேச முடியவில்லை. ஸ்டெயின் பண்ணிக்காதீங்கம்மா என்று அருகில் போய் அமர்ந்து கொண்டாள் விசாகா. மெல்லமாக புன்னகைத்தவர், வாம்மா, நீ வருவன்னு சிவா சொன்னா, பையன் எங்க என்னும் விதமாக செய்கை செய்தார். இதோ இங்க இருக்காமா, அகில் இங்க வா, பாட்டிடா, இவர்தாம்மா என் வீட்டுக்கார் என்று வசந்தை கை காட்டினாள். அதற்கு மேல் ஒண்ணும் முடியாமல் கண்ணை மூடி படுத்து கொண்டார் அந்த வயதானவர். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், வாங்க வெளியில போலாம் என்று அனைவரும் ஹால் சோபாவில் அமர்ந்தார்கள். அம்மாவுக்கு இவ்வளவு சீரியஸா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை டாக்டர். எப்படி மேனேஜ் பண்றீங்க? பழகிடுச்சுங்க. என்ன ஒரே வருத்தம்னா, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கும். என்னால தானே இப்படி ஆச்சு. சரி சொல்லுங்க, உங்களுக்கு டீ காபி என்ன வேணும்? அகிலன் ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க் போட்டுட்டு வரட்டுமா அகிலனுக்கு? ஹலோ, நேத்து சொன்னது மறந்து போச்சா? இன்னைக்கு என் சமையல் தான் எல்லாம். அதனால நீங்க உட்காருங்க டாக்டரே. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, அதையும் சேர்த்து நானே ரெடி பண்ணிடுறேன். நான் விளையாட்டுக்குன்னு நினைச்சேன் விஷாகா. உண்மையாலுமே வா, எங்க வீட்டுல எல்லாமே கிளம்சியா இருக்கும். உங்களுக்கு எங்க என்ன இருக்குன்னு எப்படி தெரியும்? நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். எப்படி இருந்தாலும் அங்க இருக்கிற டப்பாக்குள்ளதான் அரிசி பருப்பு மிளகாத்தூள் உப்பு சர்க்கரை இருக்க போகுது. கலரை வச்சு இல்லைனாலும் வாசத்தை வச்சு என்னால இதுதானே கண்டுபிடிக்க முடியாதா என்ன? நீங்க வேற ஏதாவது ஒர்க் இருந்தா பாருங்க, இல்லைன்னா அகிலன் கூட விளையாடிட்டு இருங்க என்றவள் தன் கைபேசியை தூக்கி கொண்டு கிச்சனை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். வசந்தை அவள் ஒரு பொருளாக கூட மதிக்காமல் அவனிடம் எதுவும் கூறாமல் சென்று விட்டாள். காரணம், நீதானே வருகிறேன் என்றாய், நான் உன்னை அழைக்கவில்லையே என்கின்ற எண்ணமாக கூட இருக்கலாம். அகிலனுக்கு தொலைக்காட்சியில் கார்ட்டூன் போட்டு அமர வைத்து விட்டு வசந்தை பார்த்து நக்கலாக சிரித்த சிவசங்கர் கிச்சனை நோக்கி நடந்தான், விசாகாவை பார்த்து கொண்டே. எனி ஹெல்ப் மேடம்? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, இப்போதான் டீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்ட்ராங்கா ஒரு டீ குடிச்சாதான் எனக்கு வேலையே ஓடும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன என்னும் விதமாக திரும்பி புருவத்தை தூக்கி பார்த்தாள். இல்ல மேடம், இப்படி உரிமையா வந்து சமைக்கிறதுக்கு வந்திருக்கீங்கல்ல, அது சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பொண்ணு எங்க வீட்டுல. ரொம்ப நாள் கழிச்சா? ஆமா, நான் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அடிக்கடி இப்படிதான் வீட்டுக்கு வருவா. சமையல் கட்டுல ஏதாவது சமைப்பா, அம்மாவை இம்ப்ரெஸ் பண்றேன்னு ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பா. என்ன, அவ சாரி கட்டிட்டு வந்து என்ன டெம்ப்ட் பண்ணுவா, நீங்க சல்வார்ல வந்து பண்றீங்க. சிவசங்கர் கூறும் வார்த்தைகளின் அர்த்தம் புரியாமல் அவனுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருக்கிறாள் விசாகா. கசப்பான நினைவுகளை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க பாருங்க, இல்ல அதுல கடந்தாவது வர முயற்சி பண்ணுங்க. இப்படி படுத்த படுக்கையா இருக்கிற அம்மாவை பார்க்கும்போது உங்களுக்கு குற்ற உணர்ச்சியாவே இல்லையா? முன்னாடி எல்லாம் ரொம்ப இருக்கும், இப்ப பழகிருச்சு. எவ்வளவு சோகப்படுறது, எவ்வளவு வருத்தப்படுறது, எல்லா கவலையும் பழகித்தான் போகுது ஒரு நாள். விரக்தியாக சிரித்தான் சிவசங்கர். கண்கள் மூடி வைத்திருக்கும் இதயம் காதல் வசப்படுமே. புன்னகை பூவின் இமையசைந்தால் இடியும் புயலும் வசப்படுமே, வானம் வசப்படுமே என்ற பாடல் இருவரின் உரையாடலையும் தடை செய்தது. விசாகாவின் கைபேசியிலிருந்து ரிங்டோன் அடித்து கொண்டிருந்தது. டாக்டர், அந்த போனை கொஞ்சம் எடுத்து தாங்களேன். உரிமையாக அவள் கைபேசியை எடுத்து பார்த்தவனுக்கு இதயம் ஏகத்துக்கும் எகிரி குதித்தது. முகம் கடுகடுக்க அவளுக்கு தெரியாமல் தேடும் சாக்கில் அழைப்பை துண்டித்திருந்தான். ஆம், ஹாரூன் தான் கால் செய்திருந்தான். இன்று விடுமுறை அல்லவா, எப்ப எங்கு சென்றாலும் 100 முறையாவது பேசிக்கொண்டேதான் இருப்பான். கால் கட்டாயிடுச்சு போலங்க. பரவாயில்ல, அவன் எடுக்கிற வரைக்கும் போன் அடிச்சுட்டே தான் இருப்பான். சரியான இம்சை. சரி கொடுங்க, நானே பக்கத்துல வச்சுக்கிறேன். போனை பார்க்கல அவன்தான்னு சரியா சொல்றீங்க. ஹஹா டாக்டரே, நீங்க எல்லாம் எப்படி லவ் பண்ணீங்க? அவனுக்குன்னு ஸ்பெஷல் ரிங்டோன் இது. அவன் கால் பண்ணா மட்டும்தான் இந்த டோன் அடிக்கும். யாருன்னு தெரியும்ல, என்னோட ஹாரூன். ஸ்டாப் இட் விசாகா. கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இருக்கு, ஒரு பையன் இருக்கான், இன்னமும் பழைய லவர் கூட பேசிட்டு இருக்கீங்க. அவனுக்கு ஸ்பெஷல் ரிங்டோன் வச்சுக்கிறது மட்டும் இல்லாம அவன் ஃபோன் பண்ணும்போது நீங்க 2 பேரும் தோல் மேல கை போட்டு இருக்கிற போட்டோ வருது. இதெல்லாம் உங்க ஹஸ்பண்ட் பார்த்தா எப்படி எடுத்துக்குவாரு? என்ன டாக்டரே, நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க?
இவ்ளோ ரியாக்ஷன் கூட என் ஹஸ்பண்ட் பண்ண மாட்டாரு. தென் இது ஏன் போனு, நான் யாரு கூட பேசணும், அவங்களுக்கு என்ன ரிங்டோன் வைக்கணும், என்ன போட்டோ வைக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். இந்த போனை நான் என்னோட சேலரியில தான் வாங்கியிருக்கேன். சோ என்ன யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லணும்னு அவசியம் எனக்கு இல்ல. ஐயோ சாரி, தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? நான் அப்படி மீன் பண்ணலங்க, அவர் ஹர்ட் ஆகுவாரு அப்படின்னு சொல்ல வந்தேன். எதுவும் கோச்சுக்காதீங்க. சாச்சா, நீங்க சொல்றதுல என்ன கோவம்? நான் இப்ப கோபமா ரியாக்ட் பண்ணல, என்னோட ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்தேன். அவரு கேட்டாலும் இதே பதில் தான் கொடுப்பேன். இருவரும் பேசிக் கொண்டிருக்க மீண்டும் ஹாரூன் அழைப்பு வந்தது. இந்த முறை அவளே அழைப்பை எடுத்தவள் காதுக்கும் தோள்பட்டிக்கும் இடையில் போனை இடுக்கி கொண்டு, செல்லுடா, ஏன் இவ்வளவு நேரம் போன் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா? காலையில தூங்கி எந்திரிக்கும் போது என்கிட்ட என்ன கொஸ்டின் பண்ணணும், எப்படி எல்லாம் சண்டை போடணும்னு தான் நினைச்சுக்கிட்டே இருப்பியா? உனக்கு வேற வேலையே இல்லையாடா? அத்தனையும் புன்னகை முகமாக தான் பதில் வந்தது. சரி சொல்லு, என்ன பண்ற? சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிடல, இப்பதான் டீ குடிச்சேன். நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன், அப்புறம் பேசுவா. எனக்கு தெரியாம உனக்கு என்ன ஃப்ரெண்டு வீடு இருக்கு? எவன் வீட்டுல இருந்தா என்ன, என்கிட்ட பேசிக்கிட்டே இரு. ஒரு நிமிஷம் இரு என்று கூறியவள் போனை மேஜையில் வைத்துவிட்டு ப்ளூடூத்தை எடுத்து போனுடன் கனெக்ட் செய்து கொண்டாள். சமைத்து கொண்டே பேசுவதற்கு ஏதுவாக இருக்கும் அல்லவா? அப்படியே சிவசங்கரிடம் திரும்பி, டாக்டரே கொஞ்சம் பர்சனலா பேசணும், சோ ப்ளீஸ் என்று ஹஸ்கி வாய்ஸில் ஹாலை நோக்கி கை காட்டினாள். ஹாரூன் எவ்வளவு பச்சை பச்சையாக பேசுவான் என்று, அதற்கும் தன்னையும் அப்படித்தான் பதில் கூற வைப்பான் என்பதும் தெரியும் அல்லவா? இங்கீதம் இல்லாமல் இன்னொருவர் முன் தங்களுடைய அந்தரங்க பேச்சுக்களை அரங்கேற்ற அவளுக்கு விருப்பம் இல்லை. அதனால் தான் கூறிவிட்டாள். இஞ்சியை கொத்தாக அரைத்து ஒரே வாயில் உண்டவன் போல் முகமெல்லாம் சுருங்கி போக எழுந்து சத்தம் போடாமல் தலையை கவிழ்ந்து கொண்டு ஹாலுக்கு வந்து விட்டான். என்ன டாக்டர், தரையில என்ன தேடிட்டு வரீங்க? உங்க மூக்கையா? நக்கல் குரலில் வசந்தான் சிவசங்கரின் அருகில் வந்து நின்று கேட்டான். எனக்கு நடந்த நோஸ் கட்டு இருக்கட்டும், பொண்டாட்டி இன்னொரு ஆம்பளை கூட பேசிட்டு இருக்கா, அதுவும் என்ன பர்சனலா பேசுறாளாமா. அதனாலதான் என்ன வெளியில அனுப்பியிருக்கா. ஏன் நிலைமை தேவலாம், உன் நிலைமை தான் ரொம்ப பாவம். ஆஹா, அது எங்க விருப்பம் டாக்டர். நான் அவளை அலோவ் பண்றேன், அவ பேசுறான். இல்ல நான் அவளை கண்டிக்கிறேன், அது புருஷன் பொண்டாட்டி, எங்க பிரச்சனை. உங்களுக்கு அதனால எந்த வருத்தமும் இருக்காது. ஆனா நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது. நான் எதுவுமே நினைக்கலையே. சரி, நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? மொச பிடிக்கிற நாய், மூஞ்ச பார்த்தா தெரியாது. டேய், யாரடா நாயின்னு சொல்ற? வசந்தின் சட்டையை கோர்த்து பிடித்து அவனை அடிக்கும் நோக்கில் நின்று விட்டான் சிவசங்கர். டீயை எடுத்துக்கொண்டு வந்து கொண்டிருந்த விசாகா பார்த்ததும் தன்னிலைக்கு வந்தவன் அவனின் சட்டையிலிருந்து கையை எடுத்துவிட்டு தோளில் கை போட்டு இயல்பாக பேசுவது போல் இருந்தான் சிவசங்கர். அலைபேசியில் பேசிக்கொண்டே வந்து சிவசங்கரிடமும் வசந்திடமும் ஆளுக்கு ஒரு டீயை கொடுத்தவள் நேராக அகிலனின் அருகில அமர்ந்து, அகிமா டீ குடிங்க, அம்மா ஒரு ½ அன் ஹவர்ல சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணிடுவேன், சாப்பிடலாம். அது வரைக்கும் சாமத்தா டிவி பார்க்கணும், எந்த பொருளும் தொடக்கூடாது. ஏதாவது வேணும்னா அம்மா கிச்சன்ல தான் இருப்பேன், காதுல ப்ளூடூத் போட்டிருக்கேன். ஸோ இங்க இருந்து நீங்க கூப்பிட்டீங்கன்னா எனக்கு கேட்காது, கிட்டக்க வந்து தான் கூப்பிடணும், சரியா? அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் பிள்ளைக்கு அன்னை எப்பொழுதும் தெய்வம்தான். இதோ பரிவாக தன் முன்னுச்சி முடியை தடவி கொடுக்கும் அன்னையை இறுக்கி அணைத்து கன்னத்தில் முத்தம் வைத்து, ஓகே மம்மி, நீங்க ஒர்க் பாருங்க, ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளுங்க என்று கூறும் மகனை ஆசையாக பார்த்துவிட்டு பிறகு மீண்டும் அடுப்படிக்குள் நுழைந்து விட்டாள். அடுப்படிக்குள் அவள் உள்ளே சென்றதும் இவர்களின் பேச்சு மீண்டும் தொடர்ந்தது. அத்தியாயம் 22. என்ன நாயின்னு சொல்றதுக்கு நீ யாருடா? முதல்ல உன் பொண்டாட்டிய கண்டி. அவன் பொட்ட நாய் மாதிரி ஒரு மொச பிடிக்கிற நாய், ஆம்பளை நாய தேடி அலையிறா. என்னடா இது, டீயை விட கப்பு சூடா இருக்கு. அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, அது எங்க புருஷன் பொண்டாட்டி பிரச்சனை. நான் அவளை விருப்பப்பட்டுட்டு அனுப்புறேன், அவ என்னை ஏமாத்திட்டு இருக்கா. எதுவா இருந்தாலும் எங்க பிரச்சனை, உனக்கு என்னடா பிரச்சனை? விசாகாவிடம் வசந்தை தவறாக காட்ட எண்ணி அவன் கோபத்தை தூண்டும் வகையில் தாறுமாறாக வார்த்தைகள் எல்லாம் விட்டு கொண்டிருந்தான் சிவசங்கர். அத்தனைக்கும் பொறுமை காத்து சிரித்த முகமாகவும் நக்கல் குறையாமலும் பதிலளித்து கொண்டிருந்தான் வசந்த்.
அது சரி, நீ ஒழுங்கா இருந்தா அவன் இன்னொரு ஆம்பளைய தேடி போறான். நீ ஆம்பளையே இல்ல, அதனாலதான் அவ கிடைச்ச இடத்துல எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல, அதுக்குதான் இன்னைக்கு வீட்டுக்கு வர சொன்னேன். அப்படியா? அப்ப இன்னைக்கு நான் விசாக கையால போக வேண்டிய உன் உயிரை காப்பாத்திட்டேன்னு சொல்ற? என்னடா நக்கல் பண்றியா? விசாகா பத்தி என்ன தெரியும் உனக்கு? அவ பெர்மிஷன் இல்லாம அவகிட்ட நெருங்க முடியாது, அது தெரியுமா உனக்கு? பாக்குற எல்லா பையன்கிட்டயும் போற கேரக்டர் அவ கிடையாது. நீ பேசுற அந்த அன்பான 4 வார்த்தைக்கு உடனே அவ எல்லாத்தையும் அவுத்து காட்டுவான்னு நினைச்சியா? அவ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது, இப்போ அந்த புறம்போக்கு கூட பேசிட்டு இருக்கிறது எல்லாமே ஏதோ ஒரு நிர்பந்தத்திலேதான் இருக்கும். என்ன நிர்பந்தம் வேணாலும் இருக்கட்டுமே, கல்யாணம் முன்னா லவ் எத்தனை வேணாலும் பண்ணலாம். ஆனா கல்யாணம் பண்ணிட்டா கல்யாணம் பண்ண புருஷனுக்கு உண்மையா இருக்கணும். அதுவும் உங்களுக்கு குழந்தை வேற இருக்கு. அப்படி இருந்தும் இன்னொருத்தன் கூட போறது, உனக்கு முன்னாடியே அவன் கிட்ட போன் பேசி கொஞ்சிறது, பொழுதனைக்கும் ஆன்லைன்ல தான் இருக்கா தெரியுமா? அவன் கிட்ட எப்போதும் அப்டேட் பண்ணிடுறா. இப்ப கூட தான் செல்ஃபி அனுப்பிச்சா. நம்ம எல்லாரும் இருக்கிறதுனால ட்ரெஸ்ஸோட அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன். சபா, நீ ஏன்டா என் பொண்டாட்டி எவ்வளோ நோட் பண்ற? சரி, அதுக்கு என்ன பண்ணணும் இப்போ? உன் பொண்டாட்டிக்கும் அவளோட ஆளுக்கும் மாமா வேலை பார்க்குற மாதிரி எனக்கும் வேலை பாரு. என்ன இப்போ? இங்க பாரு சிவா, சின்ன வயசுல இருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்ப வரைக்கும் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீ யாரு, நீ எதுக்காக என் பொண்டாட்டி கூட பின்னாடியே பழகிக்கிட்டு இருக்கன்னு என் ஒய்ஃப் கிட்ட சொல்லாம இருக்கேன். அவ மேல எனக்கு நம்பிக்கை அதிகம். சரியா? நீ கூப்பிட்ட உடனே வர ஆள் அவ கிடையாது. எவ்வளவு நம்பிக்கை இருக்கவன் அப்புறம் எதுக்குடா நடுவில் கொஞ்ச நாள் குடி கும்மாளன்னு போட்டு உன் பொண்டாட்டிய பத்தி எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்த? உன் பொண்டாட்டி இப்படி எல்லாம் பண்றான்னு நீ எங்க கிட்ட சொல்லாம எங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோம்? அப்ப தப்பு ஓ மேலதானே? சரிடா, தப்புதான். நான் பண்ணதாவே இருக்கட்டும். என் மனசு தாங்காம ஒரு ஃப்ரெண்டு உன்கிட்ட வந்தா என் பொண்டாட்டி இப்படி பண்றான்னு தப்பு சொன்னா நீ எனக்கு ஆறுதல் சொல்லணும்டா. இல்லைனா என் பொண்டாட்டியை எப்படி சரி செய்யலான்னு வழியாவது சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு ஏற்கனவே உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் கூட போயிட்டு தானே இருக்கா, என் கூடயும் அனுப்பி வையின்னு நீ கேக்குறது எந்த விதத்துல நட்புல வரும்டா? பொண்ணு மேல ஆசை ஒரு கிரேவிங்ஸ். எல்லா நேரமும் எல்லாத்துக்கும் ஒரே பொண்ணு மேல இருக்காது. எனக்கு இப்போ உன் பொண்டாட்டி தான் டார்கெட். அவ மேல ஆசை. அவளை சாப்பிட்டேன் அனுபவிச்சிட்டேன்னா நான் பட்டுக்கு ஒதுங்கி போயிட்டே இருப்பேன். இல்லைன்னா உன் வாழ்க்கையில எந்த அளவுக்கு குழப்பத்தை கொண்டு வர முடியுமோ அத்தனையும் பண்ணுவேன். இவன் என்னடா கோபமே இல்லாம இவ்வளவு அமைதியா நின்று பேசிட்டு இருக்கான்னு பாக்குறியா சிவா? என் கோபம் கூட உனக்கு தகுதியானது இல்லைங்கிறது எனக்கு தெரியும். நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் பண்ணு, என் பொண்டாட்டிய உன்னால அசைக்க முடியாது. நீ ஃப்ரெண்டுன்னு சொன்னதுனாலதான் உன் பக்கத்துல நெருங்கி இருக்கா. இப்ப பேசுனதுல ஏதாவது துள்ளியாவது தெரிஞ்சா கூட கண்டிப்பா அவ யாருன்னு உனக்கு புரிய வச்சிடுவா. அதையும் தான் பார்ப்போமே. அதுக்கு தானே பாடி கார்டா பின்னாடியே வந்திருக்க. நான் இங்க இல்லைனாலும் என் பொண்டாட்டி அவளை காப்பாத்திக்குவா என்று பைக் சாவியை எடுத்துக்கொண்டு அடுப்படி வாசலில் நின்று விசாக 1/2 மணி நேரத்தில் வந்திடுறேன் என்று கூறிவிட்டு டிவி பார்த்து கொண்டிருக்கும் மகிழனிடம் கண்ணாலேயே அவனுடைய அன்னையை கண்காட்டி விட்டு பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு கிளம்பி விட்டான். பைக்கில் சாலையில் சென்று கொண்டிருந்தவனுக்கு மனமெல்லாம் ரணமாக வலித்தது. என்ன காரியம் செய்து விட்டேன்? 4 சுவற்றுக்குள் நடக்க வேண்டிய அந்தரங்கத்தை இப்படி நண்பர்கள் என்று பகிர்ந்து கொண்டதனால் வந்த வினை அல்லவா? என் மனைவியை பற்றி நான் பேசிவிட்டு வந்தது அத்தனையும் உண்மையே. அவள் நெருப்பு. அவளின் விருப்பம் இல்லாமல் அவள் பக்கத்தில் செல்ல முடியாது. ஆனால் இப்படி ரோட்டில் போகும் எச்சக்களை எல்லாம் என் பொண்டாட்டியை பார்த்து பேசுவதும், அவளை முயற்சி செய்து பார்க்கிறேன் என்று நெருங்கி வருவதற்கு காரணம் யார்? நான் தானே. என்னுடைய குடிப்பழக்கம் தானே. ஆம், சிவசங்கர் வசந்த் இருவரும் பள்ளியில் ஆரம்பித்த நட்பு. கல்லூரிக்கு வந்து இருவரும் இருவேறு திசையில் சென்றாலும் வார இறுதியில் சந்தித்துக் கொள்வது, பார்ட்டி பப் என்று தொடர்ந்து கொண்டிருந்த நட்பு ஏதோ சில காரணங்களால் சிவசங்கரால் அவர்களின் திருமணத்திற்கு வர முடியவில்லை. அதனால்தான் இவர்களின் நட்பு விசாகாவிற்கும் தெரியவில்லை. வசந்திற்கு விசாகாவை சிறுவயதிலிருந்தே பிடிக்காது. காரணம், மற்றவர்கள் கூறியது போலவே இவள்தான் இவளின் தந்தை இறப்பிற்கு காரணம் என்கின்ற எண்ணமும், அதையும் தாண்டி பெண்கள் போல் இல்லாமல் ஆண்கள் போல் துடுக்குத்தனமாக இருப்பது, அவளின் உடை முகபாவனை என்று எதுவுமே வசந்திற்கு நாட்டமில்லை. சிவசங்கர் சிறுவயதிலிருந்து பெரிதாக குடும்ப சூழ்நிலையில் வளராதவன் என்பதால்
வசந்தின் குடும்ப நிகழ்ச்சியில் எடுக்கப்படும் புகைப்படத்தை பார்ப்பதையே அலாதி பிரியமாக கொண்டிருந்தான். எத்தனை சொந்தங்கள், அத்தனை பேரின் முகத்திலும் சிரிப்பு, கலகலப்பு என்று பார்க்க அவ்வளவு நிறைவாக இருக்கும். ஏதோ தானே அவர்களுடன் இணைந்து கொண்டது போல ஒரு எண்ணம் சிவசங்கருக்கு. வசந்த் எத்தனையோ முறை அழைத்தும் அவன் வர மறுத்து விட்டான். ஆனால் இவனுக்காகவே புகைப்படம் எடுத்துக்கொண்டு வந்திருப்பான் வசந்த். அதை காட்டி இவன் சந்தோஷப்படும் போது அவனுக்கும் அத்தனை நிம்மதியாக இருக்கும். அப்படித்தான் விசாகா வயதுக்கு வந்த விழாவிற்கு திரட்டு புகைப்படத்தை காட்டிக் கொண்டிருக்கும் பொழுது 10 பருவத்திலிருந்து சிவசங்கருக்கு விசாகாவை பார்த்ததும் பிடித்து போனது. அவளின் பட்டுப்பாவாடை சட்டைக்கும் பாஃப்கட் சிகைக்கும் முகத்திற்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தாலும் ஏனோ சிவசங்கரின் கண்களுக்கு மட்டும் அவள் அழகாக பொம்மை போலதான் தெரிந்தாள். அழகா இருக்குல்ல இந்த பாப்பா? விசாகாவை சுட்டி காட்டி கேட்டான் சிவசங்கர். ஐய, இவ பாப்பா இல்லடா, என் அத்தம்மாவ விசாகா. சரியான வாயாடி, ஆம்பளை பிள்ளைங்களை மதிக்கவே மாட்டா. எனக்கு பெரியப்பா பசங்க இருக்கானுங்க, அவனுங்க ஊருக்குள்ள சண்டியர் மாதிரி அவனுங்களையே என்ன செய்தின்னு கேட்டுடுவா. இவ வீட்டுக்குள்ள சரியான அடாவடி. இவ அடாவடி போய் நான் பார்த்தேன், இவளை அடிக்கடி போய் நான் பார்த்ததே இல்லை. எங்க பெரியப்பா எல்லாம் கூட இவ பேச்சுக்கு தான் மதிப்பு கொடுப்பாங்க. சண்டி ராணி. சிவசங்கரின் கண் விசாகாவை ரசனையாக வருடுவது கூட தெரியாமல் வசந்த் விசாகாவை பற்றி தன் மனதில் வைத்திருக்கும் எண்ணத்தை கொட்டி கொண்டிருந்தான். கடைசியாக ஒரு வார்த்தை சேர்த்தே முடித்தான். இவ்வளவுதான் எனக்கு கல்யாணம் கட்டி கொடுப்பாங்களா? இப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டுவதற்கு நான் ஊரை விட்டு ஓடுவது இல்ல சந்நியாசம் போவதே மேல்டா என்பதையும் ஆதங்கமாக கொட்டினான். அப்பொழுது கூட சிவசங்கருக்கு என்னதான் இருந்தாலும் நண்பனுக்கு மனைவியாக போகிறவள் தனக்கு தங்கை அல்லவா என்ற யோசனை இல்லாமல், அதான் நண்பனுக்கு பிடிக்கவில்லை தானே, தான் காதலிப்போம், திருமணம் வயது வந்தால் நண்பனின் உதவியுடனே தனக்கு பெண் கேட்டுக் கொள்வோம் என்றுதான் யோசித்தானே தவிர அவர்கள் வேறு ஜாதி மாற்றி திருமணம் செய்து வைக்க மாட்டார்கள் என்பதை பற்றியோ சிறுவயது முதலே வசந்த் விசாகாவிற்கு முடிக்கப்பட்ட பந்தத்தை பற்றியோ அவன் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை. விசாகாவை பார்த்த முதலிலேயே மனதுக்குள் நினைத்தது சிவசங்கரின் தவறா, அல்லது ஆரம்பத்திலிருந்து பிடிக்கவில்லை என்று கூறிய வசந்த் ஒரு கட்டாயத்தின் பேரில் அவளை தனக்கு மனைவியாக கொண்ட பிறகு அந்த மனைவியின் மீது பிடிப்பு வந்தது தவறா? அந்த பிடித்தம் காதலாக மலர்ந்ததும் காதலினால் ஏற்பட்ட வலியும், அந்த வலியின் முடிவு இவன் குடியில் இறங்கியதன் விளைவு இப்பொழுது நட்பில் துரோகத்தில் சிக்கிக் கொண்டிருப்பதும், இதெல்லாம் விதியின் செயல் என்று கூறிதான் மனதை தேர்ச்சி கொள்ள வேண்டுமோ? அத்தியாயம் 23. அன்று ஆரம்பித்த சிவசங்கரின் நேசம்தான் யாருக்கும் தெரியாமல் தனக்குள்ளேயே விசாகாவின் மேலே நேசத்தை வளர்த்து கொண்டான். வசந்த் பெரிதாக விசாகாவை வெறுக்கவும் மாட்டான், அதே சமயம் நாட்டமாக நடந்து கொள்ளவும் மாட்டான். ஒதுங்கியதான் இருப்பான். ஹலோ வசந்த். சொல்லுங்க பெரியப்பா. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீக்கிரம் வா. யாருக்கு என்ன பெரியப்பா? நீ கிளம்பி வாடா. யாருக்கு என்ன ஆனது என்று யோசிக்க முடியாமல் அதற்குள் தன் தாய்க்கு பலமுறை முயற்சி செய்து அவரின் கைபேசி ஸ்விட்ச் ஆஃபில் இருந்தது. மேலும் பயம் தொற்றிக்கொள்ளவே போட்டதெல்லாம் போட்டபடி அவசரமாக ஓடி வந்து விட்டான் அவரின் பெரியப்பா சொன்ன மருத்துவமனைக்கு. அங்கு என்ன நடக்கிறது என்றெல்லாம் யோசிக்க முடியாத அளவிற்கு ஒரு புறமாக அழுது வீங்கிய கண்களுடன் விசாகா நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்து கொண்டே வந்தவனுக்கு பெரும் அதிர்ச்சி. அதை தாண்டி படுத்த படுக்கையாக அவனின் பாசத்திற்குரிய அன்னை படுத்திருந்தார். அம்மா! ஓடி சென்று அன்னையின் கையை பொத்தி கொண்டான் தன் கைக்குள். மா, என்னம்மா ஆச்சு? நைட் ஃபோன் பேசுறப்ப கூட நல்லா தானே இருந்தீங்க, காலையில அதுக்குள்ள இப்படி என்ன ஆச்சுமா? பெரியப்பா என்ன ஆச்சு அம்மாவுக்கு? அந்த வளர்ந்த குழந்தையின் கண்களில் திரளாக நீர் பூக்க, நீயும் என்னை விட்டுட்டு போயிடாதம்மா என்று அவனின் தவிப்பு பாவம் அங்கு யாருக்கும் புரியவில்லை. ஒன்றும் இல்லை கண்ணு, வயசா வருது தானே, ரத்த கொதிப்பு, எதையோ நினைச்சு ராத்திரியெல்லாம் உங்க அம்மா மருகிக்கிட்டு கிடந்திருக்கா. அதான் இப்படி ரத்த கொதிப்பும் ரத்தத்துல சுவர் அளவும் கூடி போச்சு. காலையில மூச்சு பேச்சு இல்லாம கிடந்திருக்கா. காலையில பிடிச்சி வெளியில வரலையேன்னு அக்கம் பக்கத்துல நம்ம சாதிசனம் எல்லாம் போய் என்னன்னு பார்த்தப்போதான் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கவும் அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சு. ஐயோ அம்மா, உன்கிட்ட எத்தனை தடவைம்மா நான் சொல்லியிருக்கேன், எதை பத்தியும் யோசிக்காத, இப்படி கஷ்டப்படாதன்னு. என் கூட வந்து இருந்துக்கோன்னு சொன்னா அதுவும் மாட்டேங்கிற. பக்கத்துல தான் பெரியப்பா வீடு இருக்கு, அவங்க கூடயாவது போயிருனா இப்படி
இப்படி ஒண்டியா இருந்து ஏம்மா இப்படி படுத்துற? யாரும் பார்க்காம இருந்திருந்தா இந்நேரம் ஐயோ நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. நீ இல்லாம நான் என்னம்மா பண்ணுவேன்? எனக்கு வேற யாருமா இருக்கா? வசந்த் கூறிய கதறல்கள் அங்கிருந்த எல்லோரையும் கலங்க வைத்தது. விசாகாவை தவிர. அவள்தான் நினைவாள் இந்த உலகத்திலேயே இல்லையே. கதறிய மகனின் கையை ஆதரவாக பிடித்து கொண்டானே. நீ வருத்தப்படாத கண்ணு, வயசாகிட்டா இதெல்லாம் சகஜம்தானே. எனக்கு என்ன கவலைனா, என் கண்ணை மூடுறதுக்குள்ள உன் கல்யாணத்தை பார்த்துட்டு போயிட்டா மனசு நிறைவா இருக்கும். அது மட்டும்தான் மனசை உறுத்திக்கிட்டு இருக்கு. மா, வசந்தின் கண்டிப்பான குரலில் கோபமுகத்திலும் மீண்டும் வசந்த் மாமாவின் பக்கத்தில் பொருத்தப்பட்டிருந்த கம்ப்யூட்டரில் பிபி தாறுமாறாக அலையாக எகிரி குதிக்க ஆரம்பித்தது. டேய், என்னடா இது பழக்கம்? அம்மாவை முறைச்சு பேசுற? அங்க பாரு, பிபி எகிருது. இப்படியாடா உன்னை வளர்த்தோம் நாங்க? பெரியப்பாவின் கண்டன குரலில் தன்னை நிலைப்படுத்தி கொண்டான் வசந்த். நே, அவனுக்கு என் மேல அக்கறையே இல்லை போல. ராத்திரியும் நான் இதுதான் கேட்டுட்டு இருந்தேன். அப்ப இன்னும் வேகமா பேசினா. அதை நினைச்சு இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து படுத்த படுக்கையா கிடக்குறேன். அப்படியே என்னை தயவு செஞ்சு இங்கேயே அடக்கம் பண்ணிடுங்க. எனக்கு வாழவே பிடிக்கல. ஒத்த புள்ள கல்யாணத்தை கண்ணார பார்க்க முடியாத பாவி வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? திக்கி திணறி பேசினாலும் கண்களில் இரு பக்கமும் கண்ணீர் வற்றாமல் ஓடிக்கொண்டிருந்தது. அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த இடத்தை சுற்றிலும் சொந்தக்காரர்கள் அத்தனை பேரும் நிற்க இவன் என்ன கூறுவது, எப்படி பேசுவது என்று ஒன்றும் புரியாமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அம்மாடி, இங்கே வா என்று விசாகாவை பார்த்து அழைத்தார் வசந்தின் பெரியப்பா, இவளின் தாய் மாமன். அவளும் கிட்டத்தட்ட அழுதி விங்கிய முகத்துடன் தான் இருந்திருந்தாள். வீட்டில் நடந்த போர்க்களம், தாயின் அடி உதைகள், மாமன்களின் சாவு நாடகம், அத்தைமார்களின் கண்ணீர் காவியம் என்று 4 மணி நேரமாக ஓடிக்கொண்டிருக்கும் படம் தானே இது அத்தனையும். எந்த பாவனையும் இல்லாமல் உயிர் இல்லாத உடலாக தான் தன் பாரத்தை தூக்கி சுமந்து கொண்டு மாமன் அருகில் வந்து நின்றாள் விசாகா. இந்தாங்க கண்ணுங்களா, எடுங்க. அந்த கூட்டத்தின் பெருந்தலைவராக வசந்தின் பெரியப்பாவும் விசாகாவின் மூத்த மாமன் இருவர் கையிலும் ஆளுக்கு ஒரு மோதிரத்தை எடுத்து கொடுத்து இருவரையும் மாத்திக்க சொல்லிவிட்டார். வசந்த் அன்னை முன்னிலையிலே ஒருவருக்கொருவர் முகம் கூட பார்க்காமல் சொன்னதை செய்துவிட்டு விலகி நின்று கொண்டார்கள். அன்றிலிருந்து சரியாக 1 வாரம் கழித்து இருவருக்கும் சொந்த பந்தங்களின் முன்னிலையில் அவர்களின் குடும்ப வழக்கப்படி பொள்ளாச்சியில் விமர்சையாக திருமணம் நடைபெற்றது. அந்த 1 வாரமும் வசந்தின் அம்மா மருத்துவமனையில் நிம்மதியாக மருத்துவம் பெற்று பூரண குணமடைந்து வீட்டிற்கு வந்தார். இன்னும் 1 வாரம் கழித்து குறித்த தேதியில் திருமணம் என்று கூறிவிட்டதால் திருமணம் முடிந்த கையோடு கோவைக்கு தான் அவளை உன்னுடன் அழைத்து செல்ல போகிறாய். அதற்குள் சட்டப்படி திருமணத்தை பதிவு செய்து கொள்வதையும் வசந்திடம் விட்டதால் சில ஆவணங்களை கேட்டு மட்டும் விசாகாவிடம் அவனது பேச்சுவார்த்தை தொடர்ந்தது. ஆனால் இருவரும் அன்றைய நிகழ்விலிருந்து வெகு இயல்பாக தான் இருந்தார்கள். ஒருத்தருக்கொருத்தர் கோபங்கள் இல்லாமல் சாதாரணமாக இருந்தாலும் அதே போல் சிறுவயதிலிருந்து தெரிந்தவர்கள் தானே என்று ஒருவருக்கொருவர் குலைந்து கொள்ளவும் இல்லை. அவர்களின் போக்கில் இருந்தார்கள். எப்படி வசந்த் விசாகாவின் கழுத்தில் தாலி கட்டி 3 முடிச்சு போட்டானோ அன்றிலிருந்து அவனுக்கு கடந்த காலத்தை எதையும் அவன் நினைத்து கொள்ளவில்லை. அதே போல் விசாகாவும் நடந்து கொண்டாள். அதனாலேயே இருவரும் இயல்பாக தாம்பத்தியம் ஆரம்பமானது. அவர்கள் செய்த உருப்படியான விஷயம் இதுதான் போல. அதே போல் தவறும் இதுதான். முடிந்ததுதான். இப்ப என்னுடைய கடந்த காலத்தை பற்றி நீ கவலை கொள்ளாதே. உன்னுடைய கடந்த காலத்தை பற்றி எனக்கு அக்கறை கிடையாது. நிகழ்காலத்தில் இருவரும் கணவன் மனைவி. நம் குடும்பத்திற்காகவோ இல்லை ஒருவருக்கொருவர் துணையாகவோ நம் வாழ்க்கை பயணத்தை ஏற்போம் என்றுதான் அவர்கள் தாம்பத்தியத்தில் அடியெடுத்து வைத்தது. அதன்படி சிறப்பாகவும் சென்றது. அதற்கு பிறகு இருவரும் கோவைக்கு சென்றதும் கோவையில் வசந்த் கடந்த கால நினைவுகள் மூளையில் தேங்கி இருந்ததெல்லாம் ஒவ்வொன்றாக வெளியே வரவும் நிகழ்காலத்தில் அவனால் ஒன்று முடியாமல் போனதும் பிறகு விசாகாவிற்கும் வசந்திற்கும் விலகல் ஏற்பட்டதும் அதன் அடிப்படையில் தான் விசாகா வாழ்வில் ஹாரூன் உள்ளே புகுந்ததும் வசந்திற்கு சிவசங்கர் நுழைந்ததும் தன்னுடைய நண்பன் வசந்திற்கு அவசரமாக திருமணம் நடந்து முடிந்தது என்பதை வரை அறிந்திருந்த சிவசங்கருக்கு அவனின் மனைவியாக வந்திருப்பது விசாகா என்பது அறியவில்லை.
வசந்த் அவனின் நண்பர்களுக்கும் வாரத்தில் ஒரு நாள் வார இறுதியில் குடியும் குமாலமாக இருப்பார்கள். இவர்களின் கூடவே திரியும் வசந்த் மற்றும் சிவசங்கருக்கு வெறும் சிற்றுண்டிகள் தின்பது மட்டும்தான் வேலையாக இருந்தது. திருமணம் முடிந்து வெகு நாட்கள் கழித்து நண்பர்களுக்கு தன் செலவில் வாங்கி கொடுத்த அவர்களை மகிழ்வித்து கொண்டிருந்தான் வசந்த். டே வசந்த், இத்தனை வருஷமா கூடியே இருக்க, ஒரு ஸ்மால் கூட ட்ரை பண்ண மாட்டேங்கிற, வந்துட்டு வெறும் ஸ்நாக்ஸ் தின்னுட்டு ஓடிடுற, என்னடா? இந்த குடி கன்றாவியால தான் எங்கள் அப்பா செத்து போய் எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்க. நான் ஒண்டியாக தொழில் தூக்கி நிறுத்த எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தாண்டா தெரியும். உங்களையும் குடிக்காதீங்கன்னா நீங்கள் கேட்க போகிறதில்ல. அட்லீஸ்ட் நானாவது குடிக்காமல் இருக்கேனே, விடுங்கடா. அவனுங்க கிடைக்கிறானுங்க குடிகாரனுங்க, நீ விடுடா. ஹே வசந்த், சரி உன்னோட கல்யாணத்துக்கு தான் என்னால் வர முடியல. அவசரமாக வச்சுக்கிட்ட ஃபோட்டோ எடுத்திருப்பியே, அதையாவது காட்டுடா. கேட்டது சங்கர் தான். தோடா ஆரம்பிச்சிட்டான் ஃபோட்டோ பைத்தான். அப்படியே 2 பேரும் ஓரமாக உட்காந்து ஃபோட்டோஸ் பார்த்துக்கிட்டே உட்காந்துருங்கடா. நாங்கள் குடிச்சிட்டு ஸ்நாக்ஸ் தின்றோமோ இல்லையோ, நீங்கள் சும்மா பெப்சி கோக்கை குடிக்கிறதுக்கெல்லாம் ஸ்நாக்ஸை வரிசையாக தின்னு காலி பண்ணிட்டுறீங்க. இப்படி ஒருவருக்கொருவர் வம்பு செய்து அந்த இடமே கலகலப்பாக இருந்தது. இவர்கள் இணைந்து சிரித்ததும் இன்றே கடைசி. இந்த மாதிரி நண்பர்கள் குடியில் இருக்கும் பொழுது இவர்கள் இருவர் மட்டும் கூல்ட்ரிங்க்ஸை குடிப்பதும் அதற்கு இணையாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு விட்டு குடும்ப போட்டோஸ் பார்த்து ஒருவருக்கொருவர் பேசி மகிழ்வதும் என்று அவர்கள் தனிப்போக்கில் இருக்க மற்ற நண்பர்கள் தலையில் அடித்துக் கொள்வார்கள். இன்னும் ஆல்பம் எல்லாம் வரலடா, சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த ஃபோட்டோ அண்ட் நான் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் மட்டும்தான் இருக்கு. உனக்கே தெரியும்ல, நான் பாஸ்ட் பற்றி யோசிச்சுட்டு இருந்ததுனால ஃபோட்டோஸ் எதுவும் பெருசாக எடுக்கல. சில ஃபோட்டோஸ் தான் இருக்கும் பாரு. ஆவலாக வாங்கி பார்த்த சிவசங்கருக்கு வரிசையாக ஒவ்வொரு ஃபோட்டோவாக தொட்டு திருப்பியவன் அடுத்த புகைப்படத்தில் இருவரும் மாலையும் கழுத்துமாக திருமண புகைப்படத்தை பார்த்து நெஞ்சடைப்பது போல் இருந்தது. அங்கு தன் நண்பனின் அருகில் மணமகளாக விஷாகா இருப்பதை பார்த்து விட்டான். டேய், இது... வார்த்தைகள் வாயை விட்டு வெளியே வர தந்தி அடுத்தன. பொங்கி வரும் அழுகையை தடுத்து கொண்டவன் வசந்திடமே ஒன்றும் அறியாதவன் போல் கேள்வி கேட்டான். ஆமாண்டா, என் ரிலேட்டிவ் அத்தை பொண்ணு விசாகா. சின்ன வயசுலேருந்து சொல்லியிருக்கேன்ல, அவ கூட தான் மேரேஜ் ஆயிடுச்சு. எங்கள் மொத்த குடும்பத்தோட விருப்பம். என்னால் எதுவும் சொல்ல முடியல, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் உனக்கு தான் அவங்கள பிடிக்காதே, திமிரு பிடிச்சவன்னு அப்படி இப்படி என்னென்னமோ சொல்லுவியேடா. ஆமாம், மேரேஜ் வரைக்கும் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நாங்கள் இந்த ராஜராணி படம், மௌனராகம் படம் மாதிரி டைம் கேட்டுட்டு எங்களை நானே பேட்ச் பண்ணிக்க விரும்பல. கோ வித் ஃப்ளோன்னு கேஷுவலாக லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்டா. ஊரில் இருந்த வரைக்கும் ஒன்றும் தெரியல, பட் கோவைக்கு வந்ததுலேருந்து என்னோட பாஸ்ட் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. பாஸ்ட்டுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் ரொம்ப போராட்டமாக இருக்குது. அதனால் சும்மா மூட் அவுட் ஆகுது, அவ்வளோதான். மற்றபடி நான் அவளை எதிர்பார்த்த அளவுக்கு அவள் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. சச் எ ஸ்வீட் கேர்ள் தான். இதை கூறி முடிக்கையில் வசந்தின் முகம் செவ்வானம் போல் சிவந்து கிடந்தது. ஸ்வீட் கேர்ள் என்று அவளிடம் கூறும்போது அதற்கு அந்தரங்கத்தில் அவளுக்கு விளக்கம் கொடுப்பதும் அதற்கு அவள் இவனை செல்லமாக கடித்து வைப்பதும் இரவு நடக்கும் நாடகத்தை நினைத்து இப்பொழுதும் உள்ளத்தில் பூ பூத்து சிரித்தான். அவ்வளவு நேரம் ஏதோ கதை கேட்பது போல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு இவனின் சினுங்கலான சிரிப்பும் வெட்கப்படும் அழகையும் பார்க்க பார்க்க மனதெல்லாம் கொந்தளித்தது. நான் ஆசையாக ஊட்டி வளர்த்த காதல் எனக்கே தெரியாமல் கருகிவிட்டது என்ற கோபம் மொத்தமும் இருவரின் மேலையும் தீப்பொறியாக கிளம்பியது. அத்தியாயம் 24. விசாகா அடக்க ஒடுக்கமான அமைதியான குடும்ப பெண் என்றெல்லாம் அல்ல. ஆனாலும் நடந்து முடிந்த பழசு எல்லாம் மூட்டை கட்டி முதுகில் சுமக்கும் முட்டாள் பெண்ணும் அல்ல. அதனாலே வெகு இயல்பாக வசந்துடன் அவளால் புரிந்து போக முடிந்தது. சிறு வயதிலிருந்து பார்த்த ஒருவன் அவன் மீது பெரிதாக ஈடுபாடு இல்லை என்றாலும் அதேபோல் அவனை வெறுக்கவும் காரணம் ஒன்றும் இல்லை அல்லவே. இதுதான் நமக்கு விதிக்கப்பட்ட விதி என்றால் அதை நம்மால் எப்படி மாற்றி எழுத முடியும்? அதன் போக்கில் கடந்து விடுவதுதான் புத்திசாலித்தனம் என்பதுதான் அவளுடைய எண்ணம். நிச்சயமடைந்து திருமணமும் முடிந்த பிறகு இன்னும் பிடிவாதம் பிடித்து வாழ்க்கையை நரகமாக்கி கொள்ள அவள் எண்ணமில்லை. அதனால்தான் அவள் வசந்தை ஏற்றுக்கொண்டது. இருந்தாலும் வசந்த் எண்ணம் என்னவாக இருக்கும் என்று யோசித்தவளுக்கு அவனும் இதே கூற்றை சொல்ல, அடடா, நம்ம ரசனையில் இன்னொருவனா என்று அவள் இன்னும் முழுமனதாய் இயல்பாக குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள்.
கோயம்புத்தூர் வந்ததிலிருந்து கணவனின் நடவடிக்கையில் வித்தியாசம் கண்டுபிடித்தவளுக்கு அது என்னவென்று தெரியாததால் இவளும் அவனை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யவில்லை. எனக்கென்று சுயமதிப்பு ஒன்று இருக்கிறது, அதை இறக்கி கொண்டு உன்னிடம் கடந்து போக அவசியமில்லை. சிலவற்றை தாய் தந்தையாக இருந்தால் கூட விட்டு கொடுக்க கூடாது என்று நினைப்பவள் விசாகா. அதனாலேயே நீயாக உன்னுடைய மனதை சரிப்படுத்தி கொண்டு வா, நான் என்னால் முடிந்த வரைக்கும் முயற்சி செய்து பார்த்து விட்டேன் என்கின்ற போக்கில்தான் அலுவலகத்திற்கு பணிக்கு செல்ல தயாரானாள். வசந்த் கூட இப்படிதான் கிட்டத்தட்ட என்பதனால் பழசை நினைத்து மறுகாமல் அதை பகிர்ந்து கொள்கிறேன் என்று தப்பும் தவறுமாக மனைவியின் மனதை புரிந்து கொள்ளாமல், இருவருக்கும் புரிதல் இல்லாமல் கண்டதையும் பேசி அவளை நோகடிக்க விரும்பாமல் தான் வாழ்க்கையே அதன் போக்கில் வாழ ஆரம்பித்தார்கள். ஆனால் தெளிவான மனிதனுக்கும் சிறு சறுக்கல்கள் இருக்கும் அல்லவா? அப்படிதான் இப்பொழுது இவனுக்கு சறுக்கி கொண்டிருக்கிறது. டேய் என்னடா ராவ அடிக்கிற? இருவரின் திருமண புகைப்படத்தை பார்த்து பேசிக்கொண்டு இருந்த பொழுது திடீரென சிவசங்கர் அங்கிருக்கும் மது பாட்டில்களை எடுத்து எந்தவித கலவையும் இல்லாமல் அப்படியே மடவென்று குடிக்க ஆரம்பித்தான். அதில் பதறிதான் வசந்த் அவனை தடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுதே ஒரு முழு பாட்டிலையும் முழுதாக குடித்து விட்டான். காதல் பண்ணாதீங்க, காதலே பண்ணாதீங்க, ஆசை வைக்காதீங்க, ஆபத்தில் சிக்காதீங்க, ஆப்பு வாங்கி நிக்காதீங்க. முழுதாக குடித்து விட்ட சிவசங்கர் போதையில் உளறி கொண்டு படுத்து உருண்டு கொண்டிருந்தான். டேய் என்னடா அவன் என்னென்னமோ பேசுறான், திடீர்னு ராவா குடிச்சிட்டு போதையில வேற உளறிட்டு இருக்கான், அதுவும் காதல் பத்தி சொல்லிட்டு இருக்கான். இவன் லவ் பண்ணானா? நமக்கு அப்படி எதுவும் நியூஸ் வரலையேடா. அவன் கிடக்குறான், அவன் எதையாவது பார்த்துட்டு பெணாத்திட்டு இருப்பான். நீ அவனெல்லாம் நினைச்சிட்டு இருக்காத போ. புதுசா கல்யாணம் ஆயிருக்க, இப்ப போய் எங்க கூட இவ்வளோ நேரம் உக்காந்துருக்க, போய் உன் குடும்ப வாழ்க்கைய பாரு, அவனை பத்திலாம் யோசிக்காத. டேய் என்னடா இப்படி சொல்றீங்க? இவன் குடிக்கவே மாட்டான்ல, எதுக்கு இப்ப மட்டையாகிற அளவுக்கு குடிக்கிறான்னு தெரில, எதுக்கு புலம்புறான்னு தெரில. யாருடா அவன்? பாருடா அவன் கண்ணெல்லாம் தண்ணி வந்துட்டு இருக்கு, அலறான்டா. மச்சான் இவன் வேற, அவனே அறபோதையில சலும்பிட்டு இருக்கான். இங்க பாரு வசந்த், கூடவே தான் இருக்கும். காதலிச்சா வாயை திறந்து சொல்லணும். மனசுல வச்சு போதைச்சிட்டு இருந்தா யாருக்கு என்னடா தெரியும்? நம்ம கிட்ட சொன்னாதானே அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசி இருப்போம். இல்லை ஃபேமிலி பிரச்சனைனா நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணியிருப்போம். எதுவுமே இல்லாமல் திடீர்னு உக்காந்து குடிச்சு புலம்பிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவனெல்லாம் கூட வச்சுக்கிறது பாம்புக்கு பால் வாக்குற மாதிரி. என்னதான் இவன் சின்ன வயசுலேருந்து நம்ம கூடவே இருந்தாலும் சிலதெல்லாம் இவன் போக்கே புரியாது மச்சி. அதனால கம்முன்னு விட்டுட்டு இடத்த காலி பண்ணு. அதற்குள் விசாகாவிடம் இருந்து இவனுக்கு அழைப்பு வரவும் பெருமூச்சு விட்டு நிமிர்ந்தவன், என்னவோ போங்கடா, எனக்கு ஒன்றும் புரியல. சரி, என் பொண்டாட்டி கால் பண்ண ஆரம்பிச்சிட்டா, நான் கிளம்புறேன், இவனை பார்த்துக்கோங்கடா என்று கூறியவன் சிவசங்கரை பார்த்து கொண்டே கிளம்பி விட்டான். டேய் ஏன்டா இவனை பத்தி என்னென்னமோ சொல்ற வசந்த் கிட்ட? உனக்கு எதுவும் தெரியாம இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற ஆள் இல்லையே, என்ன விஷயம்? வசந்த் கிளம்பியதும் கூட இருக்கும் நண்பர்கள் அனைவரும் சிவசங்கரை பற்றி கூறிக்கொண்டிருந்தவனை பார்த்து கேட்டார்கள். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி, அவன் பார்க்குற தோரணையே சரியில்லை. சின்ன வயசுல இருந்து நம்ம எல்லாம் ஒன்றா தானே இருக்கோம். இன்னும் சொல்ல போனால் வசந்தோட ரொம்ப க்ளோஸ் தான் இவன். ஆனால் வசந்தை பார்க்குற பார்வையும் வசந்தோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது இவன் கண்ணில் அடிக்கிற ஒளியும் எனக்கு என்னமோ அவ்வளவு ஒன்றும் நல்லதாக தெரியல மச்சி. டேய் பண்ணாட, ஏதாவது கிளப்பி விட்டுடாதடா நீ பாட்டுக்கு. எங்களுக்கு தெரியும், நீ மூடு. இல்லாததையா கிளப்பி விடுறேன். நம்ம செட்டில் வசந்த் தான் கொஞ்சம் உருப்படியாக வேலை, குடும்பம், மனைவின்னு கரெக்டான ஏஜில் எல்லாம் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா என்ன ஏதுன்னு கேட்காம எங்கே இருந்தாவது பணத்தை புரட்டி கொடுத்துருவான். நம்ம எல்லாம் திருப்பி கொடுக்குற வரைக்கும் அவன் வாய் கூட திறக்க மாட்டான். ஆனால் அப்படி ஒருத்தன் கூட இப்படி ஒரு விஷப்பூச்சியாக இவன் இருக்கான். நிஜமாக சொல்லு, சிவசங்கரோட பார்வையில் பொறாமை இல்லைன்னு? அதெல்லாம் இல்லைன்னு ஒத்துக்க முடியாதுதான்டா. அவன் பார்க்கறதுலயே தெரியுது. இருந்தாலும் நமக்கு எதுக்கு வம்பு? நமக்கு வசந்தும் முக்கியம், சிவசங்கரும் முக்கியம். அதனால அமைதியா போயிடலாம். இத்தோட இந்த பேச்சை விடுங்க, வாங்கடா தூங்குவோம். மீதி நண்பர்கள் அத்தனை பேரும் ஒரே ரூமில் தான் தங்கியிருக்கிறார்கள். யாருக்கும் இன்னும் திருமணமாகவில்லை. சொந்த ஊரில் இருக்கும் குடும்பத்திற்காக
இங்கு வந்து உழைத்து கொண்டிருக்கிறார்கள். வாரம் முழுவதும் அவரவர் வேலையில் மூழ்கி இருப்பவர்கள் வார கடைசியில் இப்படித்தான் ஆட்டம் போடுவார்கள். அடுத்தடுத்த வாரங்கள் வழக்கம் போல சனிக்கிழமை மாலை குடியில் மூழ்கிவிட்டார்கள். வழக்கமாக வந்து நேரத்துடன் கிளம்பும் வசந்த் நேரம் கழித்து கிளம்ப ஆரம்பித்தான். வரும் பொழுது ஏதோ யோசனையில் தான் வருவான். வந்து குடித்து கொண்டிருக்கும் நண்பர்களை வெறித்து பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பான். எப்பொழுதும் கொறிக்கும் சிற்றுண்டியும் மறந்து அவர்கள் கலக்கும் விகிதத்தையே பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பான். நண்பர்கள் எவ்வளவோ கேட்டு பார்த்தும் ஒன்றும் சரியாக பதில் சொல்லவில்லை. வசந்தை பற்றி தெரியும், அவன் எப்படியும் தவறாக எதையும் யோசிக்க மாட்டான் என்கின்ற காரணத்தால் இவர்களும் பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். ஆனால் நாளாக அன்று சிவசங்கர் செய்தது போல் ஒரு முழு பாட்டிலையும் எடுத்து வாய்க்குள் சரித்து விட்டான் வசந்த். என்னடா புது பழக்கம், தண்ணியெல்லாம் அடிக்கிற, வீட்டுக்கு கிளம்பு, தங்கச்சிக்கு தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. ஏண்டா எப்பையும் குடிக்க சொல்லி நீங்க தான் கேட்டுட்டே இருப்பீங்க, இன்னைக்கு குடிச்சா நீங்க திட்டுறீங்க, எதுதாண்டா உண்மை உங்ககிட்ட எல்லாம்? விரக்தியாக சிரித்தான் வசந்த். ஏய், குடிக்க சொல்லி கேட்கறது ஒரு விளையாட்டுக்கு தான். உன்னை பத்தி எங்களுக்கு தெரியாதா? நாங்க கம்பல் பண்ணாலும் நீ குடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சுதானடா அப்படி சொல்வோம். அதுக்காக நாங்க உண்மையா இல்லைன்னு அர்த்தமா? எதுக்கு எதடா பேசுற? உனக்கு ஓவர் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு கிளம்பு. இல்ல இரு, நான் கொண்டு வந்து விடுறேன். முழுசா குடிச்சிட்டு மட்டே ஆகிற நீங்களே தனியா வெளியில போவீங்கன்னா நான் என்ன ஆம்பளை இல்லையா? என்னால மேனேஜ் பண்ண முடியாதா? எவ்வளோ குடிச்சாலும் ஸ்டெடியா இருப்பேன். 8 பீர் குடிச்சிட்டு ஒருத்தன் கெத்தா நிக்கிறான்னு வரலாறு பேசட்டும்டா என்னை பத்தி. டேய் வசந்த், என்னடா ஆச்சு உனக்கு? ஒன்றும் இல்லையே, சந்தோஷமா இருக்கேன். நான் இன்னும் கொஞ்சம் நாளில் அப்பாக போறேனே, கண்கள் கலங்க கூறினான் வசந்த். டேய் புறம்போக்கு, அதை என்னடா இப்படி தண்ணி அடிச்சுட்டு சொல்ற? எவ்வளவு சந்தோஷமான விஷயம். உன் வயசு தான் எங்களுக்கும். ஆனா இந்த மாதிரி நீட்டான குடும்ப வாழ்க்கை எங்களுக்கு எதுவும் அமையலையே. நம்ம குரூப்லயே நீ தாண்டா அந்த வயசுல எல்லாத்தையும் பண்ற ஆளு. சந்தோஷமா இருக்குடா, நீ நல்லா இருக்கணும். போய் தங்கச்சியை பாக்குறத விட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு இருக்க, கிளம்பு போ. ஏன் தண்ணி அடிச்சுட்டு போய் உங்க தொங்கச்சியை பார்க்க கூடாதா? மாசமா இருக்க புள்ளடா, பக்கத்துல தண்ணி அடிச்சுட்டு போவியா? வயிற்றுல இருக்க குழந்தைக்கு கஷ்டம்டா, ஸ்மெல் ஒத்துக்காது. என்னடா என் பொண்டாட்டிக்காக நீங்க எவ்வளவு மூச்சு போடுறீங்க? புருவம் தூக்கி அரக்கண்ணில் அவன் கேட்ட விதம் அவ்வளவு அருவருப்பை தந்தது. அற வாங்க போற மச்சி, அவங்க எங்களுக்கு தங்கச்சி, உனக்கு பொண்டாட்டினா எங்களுக்கெல்லாம் தங்கச்சி. என்ன பேசிட்டு இருக்க? தண்ணி அடிச்சா என்ன வேணாலும் பேசலாமா? உங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாதடா. தங்கச்சின்னு தானே மேட்ரே முடிப்பீங்க. சிவசங்கரை தவிர மீதி அனைத்து நண்பர்களும் பாய்ந்து வசந்தின் சட்டையை கொத்தாக பிடித்து தூக்கி நிறுத்தினார்கள். உன் மேல ஒரு மரியாதை இருக்கு, அதை தயவு செஞ்சு கெடுத்துக்காத. நீ என்ன பண்ணாலும் நிதானமான ஆளு, குடும்பத்துக்காக பண்றவன் அப்படின்னு உன்னை நாங்க எங்கேயோ வச்சிருக்கோம். இந்த மாதிரி கொச்சையான வார்த்தையெல்லாம் பேசி உன் தரத்தை நீயே இறக்கிக்காத. இந்த மாதிரி எல்லாம் குடிச்சிட்டு சலம்புறதா இருந்தா இனிமே இங்க வரவே வராத, வெளியில போடா. ஆக்ரோஷமாக ஒருவன் கத்தினான். சரிதான் போங்கடா என்று காலை 8 போல வளைத்து நெளித்து போதையில் தள்ளாடி கொண்டே வெளியே போகும் வசந்தை இதழ் சுளித்து கோணலான சிரிப்புடன் பார்த்து கொண்டிருந்த சிவசங்கர் அவனை தாங்கி பிடிப்பது போல் பின்னாடியே சென்று விட்டான். மச்சி, எனக்கு என்னமோ வசந்தோட பேச்சு நடவடிக்கை எல்லாம் சரியில்லை. என்னமோ நடந்திருக்கு, ஃபேமிலிக்குள்ள பிரச்சனை. அதை நம்ம கிட்ட முழுசா சொல்லவும் அவசியம் இல்லைதா? ஆனா அவனோட நடவடிக்கையே வேற மாதிரி இருக்கு. கொஞ்ச நாளா முழு நேர குடிகாரம் மாதிரி இருந்த சிவா இப்போ கொஞ்ச நாளா தண்ணி அடிக்கிறத நிப்பாட்டிட்டான். அதுவும் வசந்த் பேசும்போது கொஞ்சம் கூட அடக்காம அவன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த விதம் எல்லாம் எனக்கு என்னமோ தப்பா தெரியுது. இவனை நம்பி வசந்த தனியா விட வேணாம். அவன் பேசினா பேசிட்டு போறான், நம்ம ஃப்ரெண்டு தானே. அவனை பகல்ல முதல்ல பார்த்து பேசி என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் இந்த சிவா நாய்க்கு இருக்குடா. கோபமாக இருந்த நண்பனிடம் இன்னொருவன் சூழ்நிலையை விளக்கி கொண்டிருந்தான். செம்ம எரிச்சல் பண்ணிட்டான். அந்த சிசரேடு பத்த வைத்து குமுட்டி அடுப்பு போல் புகை விட்டவன் தன்னை சமன்படுத்தி கொண்டு, எனக்கும் நீ சொல்றது தாண்டா சரின்னு படுது. நம்ம நாளைக்கு அவன் கிட்ட போய் தெளிவா பேசுவோம். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், வீட்டுக்கு போய் பேசிடுவோமா, இல்லை ஃபோன் பண்ணி எங்கேயாவது வர சொல்லி பேசுவோமா?
வீட்டுக்கா? வேணாண்டா சாமி, அவன் என்ன கிறுக்கு புத்தியில் இருக்கான்னு தெரில. பொறுமையாக போவோம். முதல்ல நாளைக்கு ஃபோன் பண்ணி அவன் தெளிவாயிட்டானா, ஃப்ரீயாக இருக்கானா, வருவானாங்கிறத பற்றி பேசிட்டு அப்புறம் முடிவு பண்ணுவோம். சண்டை இது மண்டை. யாரும் மண்டையை உடைக்கலாம்? சிவசங்கரை போட்டு தெளியலாமா பேசாம? அத்தியாயம் 25. அதற்கு பிறகு சிவசங்கர் இல்லாமல் வசந்தை பார்க்கவே முடியாமல் போனது. மொபைல் கான்டாக்ட் கூட செய்ய முடியாத அளவிற்கு விலகி போனார்கள் நண்பர்கள். அதன் பிறகு அவரவர் வாழ்க்கையின் ஓட்டத்தில் அவரவர் பயணத்தில் மூழ்கி பெரிதாக யாரும் யாரையும் கண்டு கொள்ளவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களிடமிருந்து வசந்தை முழுவதுமாக பிரித்து தன்னுடனே வைத்து கொண்ட சிவசங்கர் வசந்தை முழு குடிகாரனாக மாற்றியிருந்தான். தன்னிலை மறந்து எந்நேரமும் குடியுடனே இருக்கும் அளவிற்கு. அதற்கு பிறகு வசந்திற்கு மகன் பிறந்தது. அவன் வாழ்வில் நடந்த மாற்றங்கள் என்று எதுவும் யாருக்கும் தெரியாமல் நட்பு வட்டமே சிதறி போனது. ஆனால் வசந்த் சிவசங்கர் மட்டுமே நட்புடன் இருந்தார்கள். சிவசங்கர் மட்டும் வசந்திற்கு தெரியாமல் மற்றவர்களுடன் நட்புடன் இருப்பது போல் காட்டிக்கொண்டாலும் வசந்தை பற்றிய முழு விவரத்தையும் யாருக்கும் எதுவும் சொல்லாமல் தன் கைக்குள்ளேயே வைத்து தன் கைப்பாவையாக ஆக்கி கொண்டான் சிவசங்கர். வசந்த் தன்னுடைய வாழ்க்கையை சிவசங்கரின் கையில் கொடுத்து முடிந்த அளவுக்கு பாழாக்கிய பிறகு இதோ சமீபத்தில் தான் சிவசங்கரின் இலக்கு விசாகா பக்கம் திரும்ப வசந்தை கண்டு கொள்ளாமல் விட ஆரம்பித்தான். அப்பொழுதுதான் தனக்காக யாருமே இல்லை, யாரிடமாவது பேசினால் தேவலாம் என்று பழைய நண்பர்களை தூசி தட்டி பேசுவதற்காக தன்னுடைய கைபேசியை எடுத்து பார்த்து கொண்டிருந்த பொழுது பழைய நண்பர்கள் அழைப்பு வரிசை பட்டியலில் இருந்தது. அதில் ஒருவனுக்கு அழைப்பு விடுத்தான் முழு போதையில். ஹலோ மச்சி. குளர்களாக வந்த வசந்தின் குரலை கவனித்த நண்பன் கைகடிகாரத்தை திருப்பி மணியை பார்த்தான். மணி மாலை 7 தான் ஆகிறது. இப்பொழுதே முழு மட்டை ஆகிவிட்டானா? எப்பொழுதும் 9 மணி வரை வேலை முடித்துவிட்டு பொண்டாட்டி குரல் நேரம் செலவழிக்க செல்கிறேன் என்று வெக்கப்பட்டு சொல்லும் வசந்த் இப்படி மாறி போனானே என்று எதிர்முனையில் இருந்த நண்பனுக்கு ஆற்றாமையாக இருந்தது. அவனிடம் எப்படி இதை பற்றி பேசுவது என்பதனால் அவனின் மனப்போக்கை அறிய போட்டு வாங்கினான். என்னடா இந்த நேரத்தில் சரக்கா, அதுவும் எங்களை விட்டுட்டு? இயல்பாக பேச்சை ஆரம்பித்தான். அது குடிக்கலையே மச்சி, செருப்பு வரும் நாய. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா? உன் குரல் நார்மலாக இருந்திருந்தா எப்படி இருக்கும், குடிச்சிருந்தா எப்படி இருக்கும்னு தெரியாதா? சின்ன வயசுலேருந்து நாங்கள் உன் கூடையே தானடா இருக்கோம். அப்புறம் ஏன்டா என்னை பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டீங்க? எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாருமே என் கூட இல்லாமல் போயிட்டீங்களே மச்சி. கரகரப்பாக வந்தது வசந்த் குரல். ஐயோ வசந்த், என்னடா ஆச்சு? நல்லா இருக்கியாடா? என்னென்னமோ பேசுறியே. நான் கிளம்பி வரேன், எங்கே இருக்க? நண்பனின் பேச்சில் பதறி துடித்தான். விட்டிருக்க கூடாதோ தனியாக அவனை என்று. நோ மச்சி, ஐ ஆம் ஸ்டெடி. நான் தெளிவாக தான் இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஆனால் என் வாழ்க்கை தான் நாசமாக போச்சு. என்னடா ஆச்சு? இங்கே பாரு மச்சி, நீ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட். உன்னை நம்பி என் குடும்ப விஷயத்த சொல்கிறேன்னு வை. நீ என்ன பண்ணுவ? எனக்கு அறை வாங்க போகிற. பெனாத்தாம சொல்ல வந்த விஷயத்த நேரடியாக சொல்லுடா எருமை. உங்களுக்கெல்லாம் புதுசாக கல்யாணம் ஆயிருக்கு, என்கிட்ட சொன்னீங்க, நான் தான் வரல. ஏன் தப்பு தான். நீங்கள் எல்லாம் பொண்டாட்டியோடு ஜாலியாக இருக்கீங்க. அதனால இந்த வசந்த் இப்போ உங்களுக்கெல்லாம் தேவையில்லாதவன் ஆயிட்டான். அப்படி தானே மச்சி? இப்போ எங்கே இருக்க? இந்த வாரில் தான் இருக்கேன் மச்சி. யாருமே இல்லாமல் தனியாக ஆகிட்டேன் மச்சி. இரு வரேன். அழைப்பை துண்டித்தவன் சிவசங்கரை விடுத்து மற்ற நண்பர்களுக்கும் அழைப்பு விடுத்து இன்று வசந்தை பழையபடி மீட்டே ஆக வேண்டும். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, உங்கள் மனைவியிடம் அனுமதி கேட்டு வர வேண்டியது உங்கள் பொறுப்பு என்று அனைவரையும் வசந்த் சொன்ன பாருக்கு திரட்டி கொண்டு வந்து நின்றார்கள். அங்கே பார்த்த காட்சியில் நண்பர்களின் கண்ணில் கண்ணீருக்கு பதிலாக இரத்தம்தான் வடிந்தது. ஏனென்றால் அவர்கள் பார்த்த வசந்த் எப்படி, இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் வசந்த் எப்படி இருக்கிறான்? 1000 வித்தியாசம் கூறலாம். இஸ்திரி களையாத முழு நீள சட்டையும் பேண்டில் கூட சுருக்கம் இல்லாமல் அணிந்திருப்பான். தூக்கி நிறுத்திய சிகையும் ட்ரிம் செய்யப்பட்ட அளவான தாடி மீசை என்று
பார்க்கும் பொழுதே மரியாதை தானாக வரும் அளவிற்கு அழகாக இருப்பான். எத்தனையோ முறை நண்பர்கள் கூட கலாய்த்திருக்கிறார்கள். மச்சி, நான் மட்டும் பொண்ணா பிறந்திருந்தா கண்டிப்பா உன்னதாண்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பேன் என்று சொல்லி சினுங்கும் நண்பர்கள் வயிற்றில் குத்தி செல்வான் வசந்த். ஆனால் இப்பொழுது பரட்டை தலையாக எத்தனை நாள் சவரம் செய்யாத தாடி மீசையோ அது கணக்கில் இல்லை. சட்டையில் பட்டனெல்லாம் கலண்டு கீழே விழுந்திருக்க கலைந்த ஓவியமாக வாந்தி எடுத்த டேபிளில் அப்படியே படுத்து தன்னிலை மறந்து கிடக்கும் தங்கள் நண்பனை பார்க்கும் பொழுது வலியாக இருந்தது. ஓடி சென்று ஒரு ஆட்டோவை பிடித்து வந்து தன் நண்பனை தூக்கி இவர்கள் முன்பு எடுத்திருந்த தனியறைக்கு இப்பொழுது தூக்கி சென்றார்கள். அங்கு இன்னும் வேறு யாரும் வாடகைக்கு விடாததால் ஓனர் இவர்களுக்கு தெரிந்தவர் என்பதால் இன்று ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அங்கு சென்று முதலில் நீருக்கடியில் வசந்தை நிறுத்தி அவனின் போதை தெளிய தண்ணியை தலையில் ஊற்றி கொண்டிருந்தார்கள். கொஞ்சமாக தெளிய ஆரம்பித்தான். பிறகு பக்கத்தில் இருக்கும் கடைக்கு சென்று லெமன் சோடா வாங்கி வர சொல்லி அதையும் குடிக்க வைத்து முழுதாக தெளிய வைத்தார்கள். போதையுடன் இவனுக்கு என்ன உபதேசம் செய்தாலும் என்ன பேசினாலும் பிரயோஜனம் இல்லை என்பதை அவர்களுக்கு தெரியுமே. ஏனென்றால் அவர்களும் ஒரு காலத்தில் குடி என்று இருந்தவர்கள்தானே. டேய் வசந்த், இங்கே பாரு, உனக்கு போதை தெளிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் பேசுறது கேட்குதா? நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் முதல்ல பதில் சொல்லு. என்னடா கோலம் இது? தலையை கீழே கவிழ்ந்து அமர்ந்திருந்தானே தவிர நிமிர்ந்து பார்க்க கூட முடியவில்லை. உன் மனசில் என்னதாண்டா நினச்சிட்டு இருக்க? முதல்ல எங்ககிட்ட வாய் திறந்து சொல்லு. சொன்னால் என்னடா பண்ணுவீங்க? நீங்களும் என்னை ஆம்பளை இல்லைன்னு மட்டம் தட்டுவீங்க, இல்லைன்னா என் பொண்டாட்டியை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவீங்க, அவ்வளவுதானே. ஓங்கி ஒன்று விட்டேன்னு வச்சுக்கோ, போய் சேர்ந்துருவேன். எத்தனையோ முறை சொல்லியாச்சு உன் பொண்டாட்டி எங்களுக்கு தங்கச்சின்னு. எங்கள் எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடா. எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, உன்னை வாடான்னு கூப்பிட்டா எனக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணி எனக்கு ஆறுதல் சொல்லுவியா? இல்லை அதுதான் சமயம்னு என் பொண்டாட்டியை நீ கரெக்ட் பண்ணுவியாடா? அப்புறம் எப்படிதான் உன் பொண்டாட்டியை நாங்கள் கரெக்ட் பண்ணுவோம்? மச்சி என்று வசந்த் தாவி தன் நண்பனை அணைத்து கொண்டு கண்ணீரில் கரைந்தான். அப்போ அவன் மட்டும் ஏன்டா என் பொண்டாட்டி அசிங்கமாக நினச்சான்? அவனை நான் எவ்வளோ நம்புனேன். சிவா தானே? உங்களுக்கு எப்படி? ஓஹோ, அப்போ எல்லாரும் அதில் கூட்டு போல இவனை. டேய், நான் கொலை கேஸில் உள்ளே போனாலும் பரவாயில்ல, இவனை போட்டு தள்ளிடுறேன்டா. வசந்தை அடிக்க துள்ளும் நண்பனை அடக்குவதே பாடாகி போனது மற்றவர்களுக்கு. பாம்புக்கு பால் ஊட்டினதும் அது குடிச்சிட்டு உன்னை கொத்த தான் செய்யும். இதுதான் பாம்பு இயல்பு. இது புரிய இன்னொரு பாம்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை மச்சி. சும்மா ஒப்பாரி வச்சு உயிர் எடுக்காம விஷயத்துக்கு வா. உங்களுக்கே தெரியும், எனக்கு திடீர்னு ஏற்பட்ட கல்யாணம் தானே. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பெருசாக எந்தவித அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லை, நிறைய ஒத்து போகவும் இல்லை. அதையெல்லாம் தாண்டி இதுதான் வாழ்க்கைன்னு நாங்கள் வாழை செட் பண்ணிட்டோம். கோவிக்கு வந்ததுலேருந்து என்னோட பாஸ்ட் நினப்பில் என் பொண்டாட்டியை கவனிக்க விட்டுட்டேன். அவளும் வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு வேலைக்கு அப்ளை பண்ணியிருப்பா போல. வேலைக்கு போன இடத்துல அவளுக்குன்னு ஒரு கடந்த காலம் இருந்திருக்கு. ஒரு எக்ஸ் இருந்திருக்கான். அவனை பார்த்து மயக்கமாகி ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்காங்க. நான் தெரிஞ்சதும் அவள் என்கிட்ட அவளோட கடந்த காலத்தை எல்லாம் மறைக்காமல் சொன்னான். முதல்ல கோபம் வந்தது, என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தானு. அதுக்கப்புறம் நிதர்சனத்தை புரிஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்த கோபத்தை எல்லாம் தெளிய வச்சுட்டேன். ஆனால் மேலே சொல்லு. ஆனால் அந்த பரும்புக்கு இதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் பிரிவு உண்டாக்குற மாதிரி நிறைய விஷயம் எங்களுக்கே தெரியாமல் செய்ய ஆரம்பித்தான். அது புரியாமல் இவ எப்பவும் போல் அவன்கிட்ட பழக ஆரம்பிச்சிருக்கா போல். அது சிவசங்கர் கண்ணுக்கு தென்பட்டிருக்கு. ஒரு நாள் வந்து என்கிட்ட ஃபோட்டோவை காமிச்சு, இந்த மாதிரி உன் ஒய்ஃப் ஒருத்தன் கூட ரெஸ்டாரண்ட் போயிட்டு இருந்தா பார்த்தேன்னு சொன்னான். அன்னைக்கு நைட்டு குடிக்கும்போது நடந்த எல்லா விஷயத்தையும் சிவசங்கர் கிட்ட சொன்னேன். அப்போதான் அவனுக்கு ஒரு லவர் இருந்ததாகவும் இவனுக்கு தெரியாமல் அந்த பொண்ணு அவளோட ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிக்கிட்டு 5 பசங்களோட தப்பு பண்ணி இவன்கிட்ட மாட்டிக்கிட்டா. அதிலிருந்து தான் இவன் லவ்வை வேணாம் கல்யாணம் வேணான்னு ஒதுங்கி போகிறதா சொன்னானா? டேய்,
இது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆமாண்டா, இப்படி தாண்டா அவன் என்கிட்ட சொல்லி என்னை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டான். பொண்ணுங்கனாலே இப்படி தான், ஃப்ரெண்டுன்னு பேச ஆரம்பித்து அவங்களோட படுக்க வரைக்கும் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பையன் போதாது, கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு அவங்களுக்கு திருப்திப்படுத்தவே முடியாது, அதுவும் அவங்களுக்கு ஒருத்தர் பத்தவும் பத்தாது, இந்த மாதிரி நிறையா சொன்னானேடா. அவன் சொன்னது இருக்கட்டும், அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க வசந்த் சார்? சொல்லுங்க அதை. நான் என்னடா சொல்கிறது, நான் ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஆனால் அவன் தான் சொல்லிவிட்டு அதே சமயம் என் ஒய்ஃப் வேற அவனோட எக்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, மெசேஜ் எல்லாம் பண்ண ஆரம்பித்தா, சோஷியல் மீடியாவில் எல்லாத்துலேயும் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்காடா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, ரொம்ப குழம்பிட்டேன். ஓ, அதனால் நீங்களும் பொண்டாட்டி அப்படி தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லா பையன் கூடயும் பேசுவா பழகுவான்னு நினச்சிக்கிட்டு அவளை சந்தேகப்பட ஆரம்பிச்சிருக்கா, சரியா? ஆனால் நான் நினைக்கிற மாதிரி தான் வரிசையாக நடந்த நிகழ்ச்சியெல்லாம் இருந்தது. மாப்பிள்ள, வெளியில் விட்டுட்டு வந்த என் செருப்பு எடுத்துட்டு வா. இவனை எல்லாம் அடித்து உரிச்சாதான் சுத்தப்பட்டு வருவான். ஏண்டா, ஒரு பொண்ணு அவனோட எக்ஸ்கிட்ட பேசுகிறான்னா பேசட்டுமே, பழைய லவர்கிட்ட பேசட்டுமே. யாருக்கிட்ட பேசினா என்ன, புருஷன் நீ தானே. உன்னோட பங்களிப்பு நீ சரியாக கொடுத்தனா அவன் ஏண்டா இன்னொருத்தங்க நான் தேடி போக போகிறா? சரி, உனக்கும் அம்மா இருக்காங்க தானே, அவங்களும் பொண்ணு தானே, அவங்களும் ஒருத்தருக்கு மனைவி தானே. இதே விஷயத்த உன் அப்பா பண்ணியிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? அந்த காலத்தில் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, அதனால் உங்கள் அம்மா மொபைல் யூஸ் பண்ணலையா இருக்கும். உங்கள் அம்மா இல்லை, எங்கள் அம்மாவையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். அவங்க இப்போ ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டு இருந்தால் தப்பாக தான் யூஸ் பண்ணுறாங்க, தப்பாக தான் இன்னொருத்தங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஒத்துக்குவியாடா? டேய், கோபம் வருதா? சூப்பர். உனக்கு அக்கா தங்கச்சி இல்லை, அதனால தான் அக்கா தங்கச்சி இழுக்க முடியல. அதனால் உங்கள் அம்மாவை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அவள் சரியில்லை அப்படின்னு நினைக்கிற நீ அந்த இடத்துல நீ சரியா இருந்தியா? அதை யோசிச்சு பார்த்தியா? அத்தியாயம் 26. லவ் பண்ணதை என்கிட்ட சொல்லாமலே என்னை கல்யாணம் பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவங்க 2 பேரும் தொடர்போடு தான் இருக்காங்க போலடா. அதை தாண்டி அத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேறடா அவளுக்கு. அவள் லவ் பண்ணதை மறைச்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரி, ஓம் பாஸ்ட் இப்போ வரைக்கும் அவங்க கிட்ட நீ சொன்னியா? இல்லை தானே. அப்போ அவங்கள கொஸ்டின் கேட்க உனக்கு என்ன லாயக்கு இருக்கு? அதே போல் அவங்க இன்ன வரைக்கும் அந்த பையனோட தொடர்பு வச்சுட்டு இருக்காங்கிறத ஒரு அனுமானத்தில் நீ எப்படி சொல்ல முடியும்? இருக்கலாம், பேசுவாங்களா இருக்கும், பேசுறது நட்பாகவே இருக்கலாம். அதை தப்பான ஆங்கிளில் நீ எப்படி யோசிக்க முடியும்? அப்படி உனக்கு சந்தேகம் வந்துருச்சுன்னா உன் பொண்டாட்டி தானே, கூப்பிட்டு கேளு. அதை விட்டுட்டு உன் பொண்டாட்டிக்கும் உனக்குமான விஷயத்த ரோட்டில் போகிற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு கேட்க தான் செய்வாங்க. நம்ம சொசைட்டி அப்படி தானே இருக்கு. என்ன மச்சி, நீங்களும் இப்படி பேசுறீங்க? அப்போ என் மேலே தான் தப்புன்னு சொல்கிறீங்களா? சிம்பிள் மாப்பிள்ள, உன் மேலே தான் தப்பு அப்படின்னு நாங்கள் இங்கே சுட்டி காட்டலை. ஆனால் உன் மேலேயும் தப்பு இருக்கு, அதை நீ ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவங்க மேலே எந்த அளவுக்கு குற்றம் சொல்லி நீ நகர்ந்தியோ அதே அளவுக்கு உன் மேலே இருக்கிற தப்பையும் புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் இணையிறது நீ தான் வழி பார்க்கணும். உங்கள் 2 பேருக்கும் நடுவில் சிவசங்கர் எதுக்காக வந்தான்? இல்லை மச்சி, அது குடிச்சிட்டு நான் ஏதோ உளறி இருப்பேன் போல. அப்போத்துலேருந்து அவனோட லவ்வர் பற்றி, பொண்ணுங்கன்னா இப்படித்தான் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லி நான் அதனால தான் என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் நடக்கிறதெல்லாம் சொல்லி இப்போதான் புரிஞ்சுது அவன் என் பொண்டாட்டியவே ட்ரை பண்ணுறதுக்காக என் மூலமாக உள்ள நுழைஞ்சிருக்கான்னு. இங்கே பார், நான் சிவசங்கரை தப்பு சொல்ல மாட்டேன். ஆரம்பத்திலிருந்து உன் ஃபேமிலி ஃபோட்டோ பார்க்கும்போது உன் ஃபோனை நீ பார்த்துட்டு இருந்த, அதே சமயம் நிமிர்ந்து சிவசங்கர் மூஞ்சியை நீ பார்த்துருந்தனா அவனோட பார்வையும் அவன் உன் மேலே உன் குடும்பத்து மேலேயும் இருக்கிற எண்ணத்தையும் நீ கண்டிப்பாக கவனிச்சிருக்கலாம். அவனுக்கு உன்னை பார்க்கும்போது பொறாமையாக தான் இருக்குது, வைத்தறிச்சலாக இருக்குது, சரியா? ஆனால் ஒரு சந்தேகம் இருக்குது. உன் பொண்டாட்டியை வேறு ஆங்கிளில் தான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக தான் உன் ஃபேமிலி ஃபோட்டோவை கேட்க ஆரம்பிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ நடக்கிற விஷயத்தையெல்லாம் பார்க்கும்போது ஒரு கெஸ்ஸாக தான் நான் சொல்கிறேன், சரியா? அதே மாதிரி உங்கள் புருஷன் பொண்டாட்டி பிரச்சனைக்கு நடுவில் உங்கள் அம்மா உன் மாமியார் கூட 3வது மனுஷர் தான். அப்படி இருக்கும்போது உன் ஃப்ரெண்டை நம்பி உன் குடும்ப பஞ்சாயத்துக்கு சரியான ஆளாக இருப்பான்னு உன் பொண்டாட்டி பற்றி அவன்கிட்ட எப்படி சொன்ன? அமைதியாக தலை கவிழ்ந்து அமிர்ந்திருந்தான் வசந்த்.
கொஞ்சம் கொஞ்சமாக உண்மை சுட ஆரம்பித்தது. இப்படி ஒருத்தர் நமக்கு புத்தி சொல்லும் அளவிற்கு தாம் இருக்கிறோமே என்பதே அவனுக்கு பெரும் அடியாக இருந்தது. எத்தனை பெரிய அறிவாளியாக இருந்தால் என்ன, குடும்ப பாடத்தில் 0 தான் வாங்க வைக்கிறது வாழ்க்கை. இங்க பாரு மாப்ள, தலை குனிஞ்சு வருத்தப்படுற அளவுக்கு பெருசா ஒன்றும் நடக்கல. இப்ப நீ இப்படி இருக்கிறது கூட நான் தப்புன்னு தான் சொல்லுவேன். சரி, அவனுக்கு ஒரு லவர் இருந்தானா? சின்ன வயசுல இருந்து பழகிற நமக்கு அது எப்படி தெரியாம இருந்திருக்கும்? அவன் சொன்னது கட்டுக்கதைன்னு கூட புரியாத அளவுக்கு நீ போதையில இருந்திருக்க, இல்ல உன் பொண்டாட்டி மேல கோவத்துல இருந்திருக்க. ஏதோ ஒரு விஷயம்தான் அவன் சொன்ன கதையெல்லாம் நம்ப வச்சு அந்த இடத்துல உன் பொண்டாட்டிய உனக்கு சித்தரிக்க முடிஞ்சிருக்கு. இதுவே தப்புன்னு தான் சொல்வேன். அவ்வளோ முட்டாளாடா நீ? இல்ல பேசியே உன்னை மாத்திட முடியுமா என்ன? இப்போ நான் என்னடா பண்ணுவேன் பாத்தியா? மறுபடியும் நீ என்ன பண்றது? நீ எங்க கிட்டேயே கேட்குற? டேய், உனக்கு உன் பொண்டாட்டிக்கு நடுப்புற நாங்க எல்லாருமே 3வது மனுஷன்தான்டா. உன் பொண்டாட்டி உன்னை பத்தி உங்க குடும்ப பிரச்சனைக்கு சொல்யூஷன் உன் பொண்டாட்டியோட எக்ஸ்ன்னு ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கானே, அவன் சொன்னா ஏத்துப்பியா? இல்ல உன் ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸு சொல்லி அதை கேட்டு அப்ளை பண்ணா உனக்கு ஓகேவாடா? அதே தாண்டா உன் பொண்டாட்டிக்கும். இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் நீ தனியாக உட்காந்து யோசிச்சுப்பாரு, கண்டிப்பாக உனக்கு புரியும் எங்கே தவறி இருக்கன்னு. நீ ரொம்பவே முதிர்ச்சியான பையன். சின்ன வயசுல இருந்து குடும்பத்திற்காகவே வாழ்ந்த ஆளு நீனு. உனக்கு நல்லது கெட்டது சொல்லித்தர அளவுக்கு நிஜமாலுமே எங்களுக்கு பக்குவம் பத்தாது. அப்படிதான் நாங்கள் நினைக்கிறோம். உனக்கு இந்த இடத்துல தான் தப்பு நடந்திருக்குன்னு சுட்டி காட்ட ஒரு ஆள் தேவை, அவ்வளோதான். அதை நாங்கள் உன் ஃப்ரெண்டாக பண்ணியாச்சு. அதுக்கு மேற்பட்டு நீ யாரை உன் கூட தக்க வச்சுக்கணும், எப்படி உன்னை இதில் இருந்து வெளியே கொண்டு வந்து மீதி வாழ்க்கையை ஓட்டணும்னு உனக்கு தான் தெரியணும் என்று நண்பர்கள் சூழ்ந்து அவனை பெட்டி எடுத்தார் போல் அத்தனையும் சுட்டி காட்டி வேகமாக வெளியே கிளம்பி விட்டார்கள். யோசிக்க அவனுக்கு தனிமை அவசியம். வசந்த் ஒவ்வொன்றாக யோசித்து பார்த்தான். சிவசங்கரின் பார்வை பரிமாற்றங்களும் விசாகாவை பார்க்கும் பொழுது அவனின் எண்ணங்களும் இப்பொழுது அவன் கூறிய கட்டுக்கதைகளும் அடுத்து தங்களுக்குள் நடத்திய நாடகம் பற்றியும் மகன் பிறப்பு இப்பொழுது வளர்ந்து நிற்கும் வரைக்கும் அத்தனையும் ஒவ்வொன்றாக யோசித்தவனுக்கு நெஞ்சமெல்லாம் சம்பட்டியால் அடித்தது போல் வலித்தது. ஐயோ, என் பிள்ளைய சுமந்துக்கிட்டு அவ என்னோட அருகாமையை எவ்வளவு எதிர்பார்த்து ஏங்கியிருப்பா. அவ தப்பாவே இருக்கட்டுமே, நான் போய் எனக்கு நீ மட்டும்தான் வேணும், உன்னை என்னால யாருக்கும் விட்டு கொடுத்துருக்க முடியாது, என் கூடவே இருடின்னு கேட்டிருந்தேனா அத்தனையும் தூக்கி போட்டுட்டு வந்திருக்க மாட்டாளா? அதெல்லாம் செய்யாம நான் வீணா கௌரவம் பார்த்து முரண்டு பிடிச்சு மாசமா இருக்க புள்ள பெத்து அவ பால் கொடுக்கும் குழந்தைய கையில வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பா. அத்தனையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேனே, அவ சுமந்து நின்னது என் உதிரம் தானே. ஒரு புருஷனா என்னோட கடமையை செஞ்சேனா செய்யலேங்கிறத தாண்டி ஒரு அப்பனா இத்தனை வருஷம் தோத்து போயிட்டேனே. என் புள்ள எவ்வளோ ஆசையா என்னை பார்த்துருப்பான். முதல்ல அவன் சொன்ன வார்த்தை அப்பான்னு தானே அவ ஃபோன்ல யார்கிட்டயோ சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா. இவ்வளவு கல் நெஞ்சக்காரனா எப்படி மாறி போனேன். என் பொண்டாட்டிக்கு குடிக்கிறதே பிடிக்காதுன்னு தெரிஞ்சுதானே நித்தம் குடிச்சிட்டு வந்து எவ்வளவு ரணப்படுத்தி இருப்பேன், எவ்வளவு வார்த்தையால வதச்சிருப்பேன். தெருவில் போகிறவங்கள கூட நான் அவ்வளோ அசிங்கமாக வார்த்தையெல்லாம் சொல்லி திட்ட மாட்டேனே. இவன் பண்ணுற தப்புக்கு இவன் வீட்டு பொம்பளையை நம்ம திட்டுறதான்னு நான் கெட்ட வார்த்தையை கூட யூஸ் பண்ண மாட்டேனே. ஆனால் எனக்கு எல்லாமுமா எனக்காக வாழ்க்கையில் துணையாக வந்த அவளை நான் எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன். அவள் தப்பு பண்ணதாவே இருக்கட்டுமே, அதனால என்ன? எவ்வளவு வார்த்தையெல்லாம் பேசி அவளை நோகடிச்சிருக்கேன். அவளை மட்டுமா, அவங்க அம்மாவை, அவள் கூட பிறந்தவங்க எல்லாரையும் எவ்வளோ வார்த்தையால் வதச்சிருக்கேன். அத்தனையும் தாங்கி அவள் எனக்காக என் கூடவே இருந்தாளே, இல்லை என் பிள்ளைக்காக என் கூட இருந்தாலோ தெரியல, யாருக்கிட்டையும் சொல்லாமல் எவ்வளோ நொந்து போயிருப்பா. எனக்கு இந்த பாவத்துக்கு மன்னிப்பு இருக்கா ஆண்டவா? தனியாக 10 நிமிடம் புலம்பியவன் பின்பு கண்ணையெல்லாம் துடைத்து கொண்டு புது மனிதனாக அங்கிருந்து புறப்பட்டான். இனி வாழ்க்கையில் தவறியும் குடியை தொடுவதில்லை என்று உறுதிமொழியோடு. அதற்கு பிறகுதான் அவள் இனி செருப்பால் அடித்தால் கூட பின்னாடியே சென்று பழைய வாழ்க்கையை மீட்டு விடுவது என்று இப்பொழுது ஒவ்வொன்றாக வசந்த் விசாகாவிடம் நெருங்கி வந்து கொண்டிருப்பது. வண்டியில் சென்று கொண்டிருந்து தன்னுடைய கடந்த காலத்தில் இருந்து மீட்டு வந்தவனுக்கு கண்ணெல்லாம் கலங்கிவிட்டது. நேரமாவது அறிந்து எப்படியும் தன் மகனாவது தன்னை தேடுவான் என்ற நம்பிக்கையில் மீண்டும் சிவசங்கரின் வீட்டுக்கு வண்டியை திருப்பினான் வசந்த். அப்பா
தந்தையின் வண்டி சத்தத்திலேயே வாசலுக்கு ஓடி வந்த அகிலன் தாவி ஏறிக்கொண்டு வசந்தின் கழுத்தை கட்டி கொண்டான். சாப்பிட்டியா குட்டிப்பா? சாப்பிட்டேன் டாடி, அம்மாவும் சாப்பிட்டாங்க. அந்த சிவசங்கர் அங்கிள் ஜோக்குங்கிற பேர்ல செம பிளேடு போடுறாரு. எப்போ டாடி நம்ம கிளம்பலாம்? பீச்சுக்கு போகலாம் டாடி, கிளைமேட் சூப்பரா இருக்கு. டன், உள்ள போய் அம்மாவை கூட்டிட்டு நம்ம பீச்சுக்கு தான் கிளம்புறோம், ஓகேவா? ஒரு நீல சோபாவில் விசாகாவின் அருகில் அமர்ந்திருந்தான் சிவசங்கர். அவள் எதையும் பார்க்காமல் மொபைலில் எதையோ நோண்டி கொண்டிருந்தாள். ஆனால் சிவசங்கர் வசந்த் வரும் அரவம் கேட்டு அவளிடம் இன்னும் நெருங்கி அமர்ந்து சுதாரித்து எழும்புவது போல பாவலா செய்து எழும்பினான். முன்னாடி வசந்தாக இருந்தால் ஒருவேளை சந்தேகப்பட்டிருக்கக்கூடும். சிவசங்கர் செய்வதையெல்லாம் நம்பி இருக்கக்கூடும். ஆனால் இப்போது இருக்கும் வசந்தின் மனசாட்சியை தன்னை செருப்பால் அடித்து அனுப்பியிருப்பதால் அவன் ஊமையாக உள்ளுக்குள் சிரித்துவிட்டு இன்னொரு பக்கம் சென்று தன் மனைவியின் தோளில் கை போட்டு அமர்ந்து கொண்டான். மடியில் மகனை அமர்த்தி கொண்டு தோளில் விழும் கைக்கு சொந்தக்காரன் யார் என்று கூடவா அறியாமல் அமர்ந்திருப்பாள் விசாகா. பல்லை கடித்து கொண்டு திரும்பி கண்ணாலேயே கையை எடுக்குமாறு கூறினாள். காரணம், மடியில் மகன் அமர்ந்திருக்கிறானே, அவனுக்கு தெரியாமல் புன்னகையுடன். மம்மி, கிளைமேட் சூப்பராக இருக்கு, அப்பா கூட பீச் போகலாமா? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லை அக்கிமா, அப்பா சாப்பிடணும்ல, டைம் ஆகிடும். டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். டாட், சொல்லுங்க டாட். மகன் பாவமாக அன்னை தந்தையின் முகத்தையே பார்த்து கொண்டிருக்க, விஷா, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். வெளியில் போன இடத்துல நேரம் ஆகவும் சாப்பிட்டேன். டீ தானே உனக்கு வேணும்? நம்ம பீச் ஓரத்தில் இருக்க கடையில் வாங்கி தரேன். இப்போ கிளம்பு சரியாக இருக்கும். பையன் ஆசையாக கேட்குறான்ல என்றவன் வேகமாக எழுந்து சிவசங்கரிடம் வந்தான். ஓகே மிஸ்டர் டாக்டர், கிளாட் டு மீட் யூ. உங்களை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி கிரேட் டைம் என் பையனுக்கும் என் மனைவிக்கும் கொடுத்துருக்கீங்க. அதுக்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஃப்ரீயாக இருக்கும் போது மீட் பண்ணலாம். இப்போ எங்களுக்கான டைம், கிளம்புறோம். பாய் பாய் அங்கிள் என்று அகிலன் தன்னுடைய அன்னை கையை பிடித்து இழுத்து கொண்டு வெளியே சென்று விட்டான். அவன் செல்வதிலேயே குஷியாக செல்கிறான் என்பதை விசாகா புரிந்து கொண்டாள். அதனாலே அவன் இழுத்தெழுப்புக்கு ஓடினாள். ஓய் பொண்டாட்டி, ரெட்டக்கால் போட்டு உட்காரடி, காத்து வேகம் அடிக்குது. முகத்தை சிரித்த வண்ணமே வைத்துக்கொண்டு வசந்த் கூறுவதற்கெல்லாம் அவளும் தலையாட்டி கொண்டிருந்தாள். மகனின் ஒரு துளி சிரிப்பிற்காக எது வேணாலும் செய்ய துணியும் தாய் அவள். குடும்பமாக செல்லும் அவர்களை கண்ணில் அனல் கக்க வஞ்சத்துடன் வாசலையே பார்த்து கொண்டு நின்றான் சிவசங்கர். குடியை கெடுக்கும். குடிப்பழக்கம் ஒரு குடும்பத்தையே அழிக்கும். மக்களே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வசந்துக்கும் விசாகாவிற்கும் பிரச்சனை எதனால் ஆரம்பிச்சிச்சு, அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்ன, புள்ளையார் சொல்லி என்னங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அதனால தயவு செய்து உடம்பு வலியை போக்க குடிக்கிறேன், மன கஷ்டத்துல குடிக்கிறேன் அப்படின்னு நித்தம் சாகிறதுக்கு விஷத்தை குடிக்காதீங்க. குடிய தயவு செய்து இதை கேட்டுக்கிட்டு அட்லீஸ்ட் ஒருத்தர் நிப்பாட்டினா கூட ஒரு எழுத்தாளராக நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன்.